உங்களை பரிசுத்த வேதாகமத்தில் நாங்கள் வாசித்து பார்க்கும்போது පේත්‍රස්ද යෝහන්ද යාඥා වෙලා වූ 9 වෙනි පැයේ දේව මාලිගාවට යද්දී මවකුසපටන් කොරව සිටි එක්තරා මිනිසෙක් ගෙනියනු ලැබුවේය. ඔහු මාලිගාවට ඇතුල් වෙන්නන්ගෙන් සිංහමන් ඉල්ලන පිණිස සුදර්ශන දොරටුවේයයි කියන මාලිගාවේ දොරටු ළඟ දවස් පතා තබන ලද්දේය. ඔහු පේත්‍රස්ද යෝහන්ද දේව මාලිගාවට ඇතුල් වෙන්න යනවා දැක සිංහමන් ඉල්ලුවේය. පේත්‍රස් යෝහන් සමග ඔහු දෙස ඇස්හෙලා අප දෙස බලාපන්නේ කීවේය. ඔවුන්ගේ යමක් ලබන බලාපොරොත්තුවෙන් ඔවුන් දෙස බලා සිටියේය. ஜெபவழியாகி 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்கள் இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவன் அலங்கார வாசல் என்னப்பட்டு தேவாலய வாசலண்டிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற போது பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். 8ஆம் வசனம் வரை 8ஆம் வசனம் තුන්වෙනි ක්‍රියාපොතේ තුන්වෙනි පරිච්ඡේදයේ පළමු පද 8 සමා වෙන්න. එකේ ඉඳලා 8 දක්වා. முதல் 8 வசனங்கள். முதல் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரை. පේත්‍රස්ද රන් රිදී මට නැත. නමුත් මට ඇති දේ නුඹට දෙමි. නාසරී යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඇවිද පන්නේ කියා ඔහුගේ දකුණට අල්ලා ඔහු නැගිටුවේය. එකිනෙහිම ඔහුගේ පාදසා ඇස්සට සවිවිය. ඔහු පැන නැගී කෙලින් සිට ඇවිදින්නට පටන් ගත්තේය. ඇවිදිමින්ද පැන නැගිමින්ද දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරමින්ද ඔවුන් සමග දේව මාලිගාවට ඇතුල් වුණේය. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நடு என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடன் கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். පේදුරුතුමා යෝහන්තුමා මේ ස්ථානයේ තව දේව මාලිගාවට ඇතුල් වෙන්න බැරි වූ කොරෙකු සම්බන්ධවයි දේවචනයේ අපි ඉදිරියේ ගෙන අර දක්වන්නේ. இந்த இடத்தில் தானே பேதுருவையும் யோவானையும் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்க முடியாது வாசலண்டி காணப்பட்டதான ஒரு சப்பானை குறித்து இந்த இடத்தில் வேதம் நமக்கு கூறுகிறது. මොහු උපතින්ම කොරව සිටින බවයි දේවචනයේ පෙන්වන්නේ. இவன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்திருந்தான் என்று வேதம் கூறுகிறது. ඔහුට දේව මාලිගාව ඇතුළට යන්න බෑ. அவனால் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ඒ කියන්නේ ඔහුට දෙවියන් වහන්සේත් එක්ක සහභාගීකම් පවත්වන්නට බෑ. தேவனோடு கூட அவனால் ஐக்கியம் வைக்க முடியாது. ඔහු දේවදරුවනේ ඔබයි මමයි කාල වකවානුවක් උන්වහන්සේත් එක්ක සහභාගීකම් පවත්වන්න බැරුව ආත්මිකව කොරව තමයි මෙලව බිහි වුණේ. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காலத்தில் நீங்களும் நானும் தேவனோடு ஐக்கியம் வைக்க முடியாதவர்களாய் ஆவிக்குரிய சப்பானிகளாய் காணப்பட்டோம். අපි උපතින්ම කොරව සිටින බව 51 වෙනි ගීතාවලියේ 5 වෙනි පදයේ ශුද්ධෝයන් 8 වෙනි පරිච්ඡේදයේ 44 වෙනි පදයට කියවා බලනකොට අපිට පැහැදිලිව දකින්නට පුළුවන්. 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலும் யோவான் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலும் 44ஆம் வசனத்திலும் கூட நாங்கள் அவ்வாறே பிறப்பிலிருந்தே சப்பானியாய் காணப்பட்டோம் என்பது தெளிவாகிறது. 51 වෙනි ගීතාවලියේ 5 වෙනි පදේ බැලුව මැනව මම අයිතුකම සහිතව සාදනු ලැබෙමි. මාගේ මෑණියෝ පාප සහිතව මා ගැබ් ගත්තාය. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ශුද්ධෝයන් 8 වෙනි පරිච්ඡේදයේ 44 වෙනි පදේ பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். නුඹලා නුඹලාගේ පියෝ යක්ෂයාගෙන්ය. නුඹලා නුඹලාගේ පියාගේ තෘෂ්ණාවන් ඉෂ්ට කරන්නට කැමැතිය. ඔහු පටන්ගෙන්මේ සිට මිනී මරන්නෙක්ය. ඔහු තුල සැබෑකම නැති එහින් ඔහු සැබෑවේ නොපවතුනේය. ඔහු බොරු කියන කල තමාගේම දේ කියයි. මක්නිසාද ඔහු බොරුකාරයෙක්ය. බොරුවේ පියාය.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ආත්මිකව කොරව ජීවනයේ මාවතේ ගමන් කරන්න බැරිව සිටින අපට උන්වහන්සේ බලන්න කවුද මේ කොරාව නැගිටුවේ බලන්න සුදෝ යෝහන්තුමාත් පේතුරුතුමාත් තමයි ඕව නැගිටවනු ලබන්නේ. ஆவிக்குரிய ரீதியில் சப்பானிகளாய் ஜீவ பாதையில் நடக்க முடியாது காணப்பட்ட எங்களுக்கு கர்த்தர் அன்று பாருங்கள் அந்த பேதுரு யோவானை அனுப்பி அவர்களை கொண்டு அங்கே அவரை எழுந்து நடக்க செய்தார். ඔව් මෙහින් අපිට ලැබෙන සුබ පණිවිඩය තමයි ආත්මිකව කොරව සිටින අපව නැගිටවන්නයි උන්වහන්සේ ප්‍රේරිතයන් දුන්නේ නැත්නම් ප්‍රේරිත ඉගැන්වීම අපට දෙනු ලැබුවේ. இதிலிருந்து நமக்கு வருகிறதா நற்செய்தி என்னவென்றால் ஆவிக்குரிய சப்பானிகளாய் இருந்த நமக்கு கர்த்தர் நம்மை எழுந்து நடக்க செய்யும்படியாய் இந்த ஜீவ பாதையில் செல்லும்படியாய் நமக்கு அப்போஸ்தலர்களை அப்போஸ்தல உபதேசத்தை பெற்று தந்திருக்கின்றார். සිංහල පරිවර්තනයේ කියනවා පේතරස්ද 6 වෙනි පදේ පේතරස්ද රන්දිදී මට නැත නමුත් මට ඇතිදේ නුඹට දෙමි නාසර් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඇවිද පන්නයි කියා මේ ස්ථානයේ பேதுரு පවසන ආකාරය අපිට දකින්නට පුළුවන්. ஆன வசனத்தில் பேதுருவானவர் கூறுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி அங்கு எழுந்து நடக்க செய்கிறார். ඔව් සිංහල පරිවර්තනයේ කියනවා ඇවිද නාසර් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඇවිද පන්න කියලා කියනවා. දෙමළ පරිවර්තනයේ කියනවා නාසර් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් නැගිට ඇවිද පන්න කියලා කියනවා. சிங்கள மொழிபெயர்ப்பில் நசரனாய் இயேசுவின் நாமத்தில் நட என்று சொல்லப்படுகிறது. தமிழ் மொழிபெயர்ப்பின்படி நசரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்கிறது. නැගිට ඇවිද පන්න කියලා කියනවා. எழுந்து நட. දිව්‍යන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ඒ ஸ்தோத்திரம் නැගිට உண்டாகட்டும். ඇවිදින්න කියලා කියන්නේ පාපී අපි වෙක්තන් කරලා තබලා තිබෙන්නේ. ஏன் எழுந்து நட என்று சொல்லுகிறது? ஏனென்றால் நாங்கள் எழுந்து நடக்க முடியாதவர்களை சப்பானிகளை உட்கார வைக்கப்பட்டிருக்கின்றோம். පාපේ අපිව එක්තන් කරලා තබලා තියෙන්නේ. பாவமானது எங்களை ஒரு நிலைப்படுத்தி ஒரு இடத்துக்கு உட்படுத்தி எங்களை தேங்கிய நிலையத்தில் வைத்திருக்கிறது. පේතුරුතුමා කියනවා රන්දිදී මට නැහැ. பேதுரு கூறுகிறார், வெள்ளியும் பொன்னும் இடத்தில் இல்லை. ඔව් දේවදරුවනි ඇදහිල්ලත් ගැලවීමත් පේතුරුතුමාට දෙන්න බෑ. එය පේති ඉගැන්වීම තුළින් අපිට ලබා ගන්න ආකාරය කියලා දෙන්නට පුළුවන්. නමුත් පේතුරුතුමාට අපිට ලබා දෙන්න බෑ. ඒක අපි තමයි ලබා ගන්නට ඕන. பிரியமானவர்களே, விசுவாசத்தையும் ரட்சிப்பையும் பேதுருவால் எங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் உபதேசத்தினூடாய் நாங்கள் விசுவாசத்தையும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். இதை அவர் நமக்கு சொல்லி கொடுக்க கூடும். පසුගිය දිනේ සවසෝගොල්ලෝ ඇසුවා කෙලසද ඒදන් නුවණින් නිරපොණු අපිව නැවතත් ඒදන් නුවණට රැගෙන එන්නට උන්වහන්සේගේ සලස්ම කොපමණ සුන්දරද කියලා පසුගිය දිනේ පැහැදිලිවම උන්වහන්සේ අපට පෙන්වලා දුන්නා. ආමේන්. நேற்றிரவு எவ்வாறு ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட நாங்கள் மறுபடியும் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வரப்பட்ட நிலைநிறுத்தப்படும்படியாய் தேவன் எவ்வாறு அழகாய் ஒரு திட்டத்தை தீட்டி நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். අපි ආත්මිකව කොරව සිටිය නිසා අපි යේසුනේ අපට ආදරේ. I love you Jesus. මේ වගේ අපිට උන්වහන්සේට කටහරලා කියන්න පුළුවන් තැනක අපි දකින්න ලැබුවේ නැහැ. நாங்கள் ஆவிக்குரிய சப்பானிகளாய் இருந்தபடியினால் நம்மால் இயேசுவே நான் உன்னை நேசிக்கிறேன், உம்மை நான் அன்பு கூறுவேன் என்று எங்களால் வாயை திறந்து சொல்ல முடியாதிருந்தது. බලන්න දේවමාලිගාව ඉදිරියේ ඉන්නවා. දේවමාලිගාවට යන්න බෑ. ගිහිල්ලා දේවමාලිගාවේ සහභාගීත්වය පවත්වන්න බෑ. එයි කොරාව හැමදාම යාව කෙනෙකු යාව ගෙනල්ලා දේවමාලිගාව ඉදිරියෙන් තබනු ලබනවා. பாருங்கள், அந்த தேவ ஆலயத்துக்கு முன்பாய் தான் அவர் வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவரால் தேவாலயத்துக்குள் போக முடியவில்லை. அவரால் அங்கே அதற்குள் இருக்கிற ஐக்கியம் வைக்க முடியவில்லை. ஏனென்றால் வேறொரு நபர் அவரை சுமந்து கொண்டு வந்து அந்த ஆலயத்தின் வாசல் அண்டை உட்கார வைக்க வேண்டியதாயிருந்தது. කොරාව කෙනෙකු ගෙනල්ලා තබනවා වගේ. ඔව් දේවදරුවනි, යක්ෂයා කාල වකවානුවක් ඔබවයි මාවයි අරගෙන එයාගේ කැමැත්තට අනුවයි අරගෙන පාවිච්චි කරනු ලැබුයි. ஆம், அந்த சப்பானியை தூக்கி சுமந்து செல்ல வேண்டியதா இருந்தது போல ஒரு காலத்தில் பிசாசானவன் நம்மை சுமந்தவனாய் அவன் தம்முடைய கரத்தில் வைத்து தனக்கு விருப்பமானதை நம்மை கொண்டு செய்விக்கிறவனாய் காணப்பட்டான். යේසුස් වහන්සේ කියන්නේ කවුද? උන්වහන්සේගේ වටිනාකම කුමක්ද? කල්වරියේ අනාගතයේ වටිනාකම කුමක්ද? අපි නොදැන සිටියා. இயேசு யார், அந்த கல்வாரியின் அருமை என்னது, அந்த கல்வாரியின் விலையேறப்பட்ட தன்மை என்னது என்பதை நாங்கள் அறியாதவர்களாய் இருந்தோம். නාසර් යේසුස් වහන්සේගේ නාමයේ බලමයි මේ අත්දකින්න බැරි දන අපි පාපිය තුල ආධිපත්‍ය පවතමින්
පැමිණියා. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறதான அந்த வல்லமை அனுபவிக்க முடியாதவர்களாய் பாவத்தின் ஆதிக்கத்துக்குள் நாங்கள் காணப்பட்டோம். එයි දන්නවද? උන්වහන්සේ පේන දිගැනීම දීලා අපිව නැගිටවනු ලැබුවේ. ஏன் கர்த்தர் இந்த அப்போஸ்தலர் உபதேசத்தை நமக்கு அளித்து நம்மை அங்கே இருந்து எழுந்திருக்க ඒක செய்திருக்கிறார்? පාපයේ ප්‍රතිඵලය අවසානයේ පාතාලයේ උන්වහන්සේගේ දරුවෝ පාතාලේ ඉන්නවට උන්වහන්සේ කැමති වුණේ නැහැ. பாவத்தின் முடிவோ பாவத்தின் பலனோ நரகமாய் இருந்தது. தம்முடைய பிள்ளைகள் நரகத்தில் சென்றடைவது அவருடைய சித்தமாயிருக்கவில்லை. අනිත් එක තමයි යේසුනේ මං ඔබට ආදරේ කියලා කියන්නට அடுத்ததா இயேசுவே நான் உண்மையில் அன்பு கூறுவேன் என்று சொல்லும்படியாக சாமுவேல் 18 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදයේ කියලා බලන විටදී முதலாம் சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது පළවෙනි சாமுவேல் 18 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදේ முதலாம் சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். යොනාතන් තමාගේම ප්‍රාණයට මෙන් දාවිට ආදරය වූ බැවින් ඔහු සහ දාවිත් ගිවිසුමක් කරගත්තෝය. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 20 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදේ 20ஆம் அதிகாரமும் 4ஆம் வசனம். යොනාතන්ද නුඹ කැමති කොයි දෙයක් නොමුත් නුඹ නිසා කරන්නෙමි කීය. அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து உமது மனவிருப்பம் இன்னது என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன் என்றான். ඔව් දේවදරුවනේ බලන්න යොනතන් කියනවා මම මගේ පණට වගේ ඔබට ආදරේ කියලා දාවිත්ට කියනවා. ஆம் பிரியமானவர்களே, இந்த இடத்தில் யோனத்தான் கூறுகிறார் தாவீதை பார்த்து என்னுடைய ஆத்மாவிலிருந்து உன்னை நான் நேசிக்கிறேன் என்று. පණට වගේ දාවිත්ට යොනතන් ආදරේ කළා. ஆத்மாவை போல அங்கே தாவீதை அவன் நேசித்தான். අනිත් පැත්තෙන් 20 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදේ කියනවා යොනතන් කියනවා ඔයා කියන ඕන දේ මම කරන්නම් කියලා කියනවා. அதே போல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தானே யோனத்தான் கூறுகிறார் உன் மன விருப்பத்தின்படி நான் செய்கிறேன் என்று. අපි සබහාදහම් පැත්තෙන් අරන් බලනකොට මේක කුම්මන ආකාරයෙන්වත් කරන්න බැරි ආදරයක්. நாங்கள் இயற்கையாய் இது சொல்லடி பிரகாரமாக எடுப்போம் என்றால் இது சாதாரணமாய் செய்ய முடியாதான ஒரு அன்பின் விதமாய் இருக்கிறது. පෙන්තකොස්ත අපිට හොඳම ආදර්ශමත් ආදරයක්. நாம் பெந்தகோஸ்துக்காரராகி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு அன்பாய் එක පවුලේ இருக்கிறது. ඉන්නවා බලන්න අපි එක එකන ඔක්කොටම එක වගේ ආදරය කරන්න බෑ. අපිට කියලා කණ්ඩායමක් ඉන්නවා. ඒ කණ්ඩායමට විශේෂ ගඩු සැලකිලි අනිත් කණ්ඩායම අපි පහත් කොට තමයි සලකනු ලබන්නේ. நாங்கள் ஒரே குடும்பத்தாராய் இருந்தாலும் கூட சிலரோடு எங்களால் பேச கதைக்க முடியவில்லை. நமக்கென்று ஒரு குழுவினர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு விசேஷமான காரியங்கள் அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். දාවිත් පණ පිටින් ඉන්නකම් තමාට රජකම නැති බව 100% යොනතන් දන්නවා. தாவீது உயிரோடு இருக்க மட்டும் அவன் ஒரு பாலும் யோனத்தானை விட்டுவிட மாட்டான் என்று யோனத்தானுக்கு 100% அங்கு உறுதி இருந்தது. යොනතන් දන්නවා දාවිත් පණ පිටින් ඉන්නකම් මට රජකම ලැබෙන්නේ නැහැ කියලා. යොනතන්ට රජකම ලැබෙන්නේ නැහැ කියලා. யோனத்தான் அறிந்திருந்தான் தாவீது உயிரோடு இருக்க மட்டும் தனக்கு ஆளுகை கிடைக்காது என்று. නමුත් අපිට වගේ නෙමෙයි එයා. එයා අපිට වඩා විශේෂ කෙනෙක්. ஆனால் எங்களை போன்ற நபர் அல்ல அவர் அதைவிட விசேஷித்தவர். මට නැති වුණාට මගේ සහෝදරනේ රජ වෙන්නට යන්නේ. ஏனென்றால் මට නැති වුණාට රජකම මගේ සහෝදරයට යන්නට යන්නේ. எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த ராஜ்யம் என்னுடைய சகோதரனுக்கே போக போகிறது. දිව්‍යන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். මෙන්න මේ සිදුවීම අපි ළමා දිනේට අරගෙන බැලුවොත් කොහොමද කල්පනා කරලා බලන්න. இந்த சம்பவத்தை ஒரு சிறுவிரு தின நிகழ்ச்சியில் நாங்கள் எடுப்போம் என்றால் அந்த கோணத்தில் பார்ப்போம் என்றால் எப்படி இருக்கும்? ළමා දිනේ සන්ඩේ ස්කූල් බාර වෙන සිස්ටයි ගුරුවරයෝ ඔක්කොම ලොකු යුද්ධයක තමයි යන්නේ. නින්දා මාර්ගයක් අපාස මාර්ගය තමයි ඉවරනකම් යන්නේ. ඉවරනාට පස්සෙත් ඒක උරුමයි අනිවාර්යයි. அந்த சிறுவதின நிகழ்ச்சிக்கு பொறுப்பார்கள் அந்த சகோதரி ஊழியர்கள் இவர்கள் ஒரு நிந்தையான ஒரு கஷ்டமான பாதை கூட செல்வார்கள். அந்த சிறுவதினம் நிகழ்ச்சி முடிந்த பிறகும் அவன் ஒரு கடினமான நிந்தைக்குரிய பாதையிலே செல்வார்கள். උපරිම 12ක් මයික් 12ක් වගේ තමයි දෙන්න පුළුවන්. அது கூடியது ஒரு 12 மைக் மாத்திரமே கொடுக்க முடியும். දෙක තුනක් ඕගන් වලට ඒවලට යනවා. දෙක තුන හතරක් එක එක වලට ගියාට පස්සේ මයික් පහක් අය තමයි අඩු ගානේ ඉතුරු වෙන්නේ. அதில் 4 மைக் ஆகன் போன்றவற்றுக்கு போன பிறகு ஒரு 5-6 மைக் மாத்திரம் மிகுதியா இருக்கும் பாடுவதற்கு. සමහර ළමයි 50ට වඩා ඉන්නවා සන්ඩේ ස්කූල් එකේ. சில வேதா பாடசாலையில் 50 பிள்ளைகளுக்கு மேற்பட்டோர் இருக்கிறார்கள். මේ මයික් එක කෑලි එක මයික් එකක් 10ට කඩලා තමයි දෙන්න වෙන්නේ කෑල්ල ඔක්කොටම. அப்படி என்றால் ஒரு மைக்கை 10 பாகத்துக்கு பிரித்துதான் உடைத்து கொடுக்க வேண்டியதாகி விடுகிறது. කොහොමද ඒ දවස්වලට කියන්නේ? ஆனால் என்ன சொல்வார்கள்?
මොනවද කියන්නේ? அந்த நாட்கள் என்ன சொல்லுவார்கள்? ඒ අපේ ළමයින්ට මයිකෙන් කියන්න බැරිද? ஏன் எங்கள் பிள்ளைகளால் மைக்கில் பாட முடியாதோ? අපේ ළමයින්ට දෙබස් කතා කරන්න දන්නේ නැද්ද? என்னுடைய பிள்ளைகளால் ஒரு உரையாடலை செய்ய முடியாதோ? මයිකේ කාට දීලා තියෙන්නේ? இப்ப மைக்கை யார் கொடுத்திருக்கிறார்கள்? අල්ලපු ෆේත්තුම්මගේ ළමයෙකුටද? பக்கத்து விசுவாசப்பட்டை சேர்ந்த ஒரு பிள்ளைக்கா? නෑ අපේ ෆේත්තුම්මගේ ළමයෙකුට දීලා තියෙන්නේ. எங்களுடைய சொந்த விசுவாசி சேர்ந்த ஒரு දරුවෝ பிள்ளைக்கு. මයිකෙන් ගීතිකා කරනවට දරුවෝ බයිබල් කියනවට සේවයට ගොඩක් කට්ටිය කැමති නෑ. ඇයි? එංගට පුල්ලෙකල්ගේ මුඩියාදා නේද? அப்படி அதே சபையை சேர்ந்த சில பிள்ளைகள் பாடல்களை பாடுவது மைக்கில் வேதம் வாசிப்பு இது சிலருக்கு பிடிக்காது. ஏன் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாட வாசிக்க முடியாதா? எல்லாருக்கும் முடியும். ඒ වුණාට මයික් තියෙන 2යි 3යි. எல்லோருக்கும் முடிந்தாலும் கூட இருப்பதோ 4-5 மைக் බලන්න மாத்திரமே. යොනතනුයි දාවිත් අතර බැඳුණු ඒ සහෝදර සෙනෙහස සියොනටත් යෙරුසලමටත් අභියෝගයක්. பாருங்கள், அந்த யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இடையில் இருந்ததால் அந்த அன்பானது சீயோனுக்கும் எருசலேமுக்கும் ஒரு பெரிய சவாலாய் இருக்கிறது. කාටවත් කඩන්න බැරි වෙච්ච ආදරයක්. ஒருவராலும் உடைக்க முடியாதிருந்ததால் ஒரு அன்பு. කාටවත් සොලවන්න බැරි වෙච්ච ආදරයක්. ஒருவராலும் அசைக்க முடியாதிருந்த ஒரு அன்பு. සාවුල් කියනවා මේ දාවිත් පණ පිටින් ඉන්නකම් ඔයාට මේ මට රජකම හම්බෙන්නේ නැහැ. ඒ නිසා සාවුල්ගේ සලස්ම කොහොමරි දාවිත්ව විනාශ කරන එකයි ඒ දැනගත්ත යොනතන් කෝප වුණා කියලා දේවචනේ කියනවා නේද? சவுல் கூறுகிறார், தாவீது உயிரோடு இருக்க மட்டும் உன்னால் ராஜ்யத்துக்கு ஆளுகைக்கு வர முடியாது என்று கூறி அங்கே சவுலின் நோக்கமானது எவ்வாறாவது அந்த தாவீதை கொலை செய்து விட வேண்டும் என்பதா இருந்தது. இதை குறித்து யோனத்தான் கேள்விப்பட்டதான சமயத்தில் யோனத்தான் கோபித்தான் என்று வேதம் கூறுகிறது. தாவீத் தேவதරුවටත් දාවිත් යේසුස් වහන්සේටත් මේ යොනතන් දේවදරුවට අරගෙන බැලුවා නම් බලන්න. එහෙනම් මම යේසුස් වහන්සේ අතර කොච්චර උතුම් ප්‍රේම සම්බන්ධකමක් ගොඩනගා ගන්න ඕනේද කියලා කල්පනා කරලා බලන්න. நாங்கள் தாவீதை இயேசுவுக்கு எடுப்போம் என்றால், அந்த யோனத்தான் எங்களோடு ஒப்பிடுவோம் என்றால், நாங்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் அந்த இயேசுவை நாங்கள் நேசிக்க வேண்டும் என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். මේ දෙන්නගේ එකමුතුකමයි වටින්නේ. இந்த இருவருடைய ஒருமன ஐக்கியமே மிக விலையேறப்பட்டது. දේවදරුවනේ I love you Jesus කියලා අපි හිතෙන් කටින් කියනව නෙවෙයි. සභාවත් උන්වහන්සේත් අතර හොඳ ප්‍රේම සම්බන්ධකමක් තිබෙන්නට ඕන. ඒ ප්‍රේම සම්බන්ධකම කඩන්න බැරි සම්බන්ධකමක් ලෙසයි ගොඩනගෙන්නට ඕන. ஆம் பிரியமானவர்களே, நாங்கள் இதோ வெறுமனே வாயினால் இயேசுவை உன்னை அன்பு கூறும் என்று சொல்வது மாத்திரமல்ல, சபைக்கும் எங்களுக்கும் இடையில் சபைக்கும் இடையில் ஒரு மெய்யான இப்படிப்பட்ட உடைக்க முடியாதான ஒரு ஐக்கியம் உறவு அன்பு காணப்பட வேண்டும். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். මේ දෙදෙනාගේ සම්බන්ධය කොපමණ උතුම්ද බලන්න. දෙදෙනාගේ සම්බන්ධය කාටවත් කඩන්න බැරි වුණා. අපි බලන්න මම යේසුස් වහන්සේ අතරේ සම්බන්ධය යක්ෂයා සූක්ෂම ලෙස කපටි ලෙස අපි මොනහට හරි වැරද්දකට යොමු කරලා ඒක කඩලා දාන ආකාරය ඔබම කල්පනා කරලා බලන්න. இயேசுவுக்கு நமக்கு இடையில் இருக்கிறதான அன்பு நாங்கள் உடைக்க முடியாத ஒரு பலத்த ஒரு உறுதியான ஒரு ஐக்கியமாய் காணப்பட வேண்டும். பாருங்கள், பிசாசு எவ்வளவு தந்திரமாய் ஒரு சில பாவங்களை வைத்து நமக்கும் இயேசுவும் இடையில் இருக்கிறதான அந்த உறவை அந்த ஐக்கியத்தை துண்டித்து போட்டு விடுகிறார் என்று பாருங்கள். මමත් යේසුස් වහන්සේත් අතර නැත්නම් සභාව යේසුස් වහන්සේ සභාවත් අතර හොඳ සහභාගීත්වයක් තිබුණොත් තමයි ඒ ආදර සෙනෙහස නැත්නම් ඒ ප්‍රේම කතාව ශක්තිමත් තිබුණොත් තමයි සභාව ක්‍රිස්තුස් වහන්සේල பூர்ணත්වයට පාදබන්න හැකියාව ලැබෙන්නේ. இயேசுவுக்கும் எனக்கும் சபைக்கும் இயேசுவுக்கும் இடையில் ஒரு மெய்யான ஐக்கியம், உடையாத அசையாத ஒரு உறுதியான ஐக்கியம் அன்பு இருந்தால் மாத்திரமே அந்த கிறிஸ்துவின் பூர்ணத்தை நோக்கி சபை வளரக்கூடியதாய் காணப்படும். බලන්න ආබ්‍රහම්ගේ සැරී බලන්න. භාර්යාවට වඩා දරුවට වඩා ඔව් ආදරය කරේ තමයි දෙවිදුන්ටයි. பாருங்கள், ஆபிரகாமை நோக்கி அங்கே தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் விட அதிகமாய் தன்னுடைய தேவனையை நேசித்தான். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දාවිත් කියනකොට දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න දරත්තා යන්නයි යොනතන් කියලා කියනකොට දෙවියන් වහන්සේගෙන් ලැබුණු දායාදය gift of God යන අර්ථයි. தாவீது என்று சொன்னால் அது தேவனுக்கு மிக விலையேற பெற்ற நபராய் இருக்கிற இருதயத்துக்கு ஏற்ற நபராய் இருக்கிறார். அதே நேரத்தில் யோனத்தான் என்று சொல்லும் பொழுது தேவனிடத்திலிருந்து வந்ததான ஈவாய் காணப்படுகிறது. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். උන්වහන්සේ අපිට ලැබුණු උතුම් දායාදය කුමක්ද? අපිට නොමුල ලැබුණු උතුම් දායාදය මේ ගැලවීමයි. ගැලවීම සමග අපිට ලැබුණු ස්වර්ගීය ප්‍රීති සමාදානය සකලව ස්ථිර වාසස්ථාන ලෙස සකලව අපිට උරුම වුණා. ඒ කොච්චර උතුම් භාග්‍යයක්ද කියලා කල්පනා කරලා බලන්න. தேவனிடத்தில் நாங்கள் பெற்றதான உன்னதமான ஈவு என்னவென்றால் அது இந்த ரட்சிப்பாய் இருக்கிறது. அந்த ரட்சிப்போடு கூட பரலோகமும் அந்த சுதந்திரமும் நமக்கு சொந்தமாய் மாறி இருக்கிறது. இது இவ்வளவு உன்னதமான ஒரு அனுபவமாய் இருக்கின்றது. ඔව් කිතුණුනි දේවදරුවනි, අද අපි අවංකවම කී දෙනාද උන්වහන්සේට ආදරය කරන්නේ? අද අපි ගැලීම ලැබූ වකවානුවේ යේසුස් වහන්සේගේ මේ දිවි මාරම්භ කර වකවානුවේ අපි මොනවද කිව්වේ?
යේසුනේ ඔබ කියන ඕනම දෙයක් මං කරන්නම් කිව්වද නැද්ද? ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எவ்வாறு தேவன் நம்முடைய தேவனை நாங்கள் நேசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டதான அந்த சமயத்தில் தானே நாங்கள் இயேசுவே நீர் நாம் நேசிக்கின்றேன், நீ சொல்ல எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் என்று நாங்கள் எவ்வாறு ஆயத்தமாய் காணப்பட்டோம். ඔව් බලන්න තම පණ යොනතන් තම පණඩමින් දාවිත් ආදරය කරා කිතුණෝනි දේවදරුවනි අපි අපේ පණට වඩා අපේ යේසුස් වහන්සේට ආදරය කරන්නට ඕන. பிரியமானவர்களே, இந்த யோனத்தான் தன் ஆத்மாவை விட அதிகமாய் தாவீதை நேசித்தான். நம்முடைய உயிரை விட ஜீவனை விட அதிகமாய் நாம் நம்முடைய இயேசுவை நேசிக்க வேண்டும். අපි යේසුස් වහන්සේට අපේ පණට වඩා ආදරය කරන්න නම් நாம் நம்முடைய இயேசுவை நம்முடைய உயிரை விட நாங்கள் நேசிக்க வேண்டும் என்றால், යේසුනේ මං ඔයා කියන ඕනම දෙයක් කරන්න සූදානම් කියලා කියන්න නම් இயேசுவே நீ சொல்லுகிற எல்லாவற்றையும் நான் செய்ய ஆயத்தம் என்று சொல்ல வேண்டும் என்றால், පළවෙනි සාමුවෙල් 18 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදේ යොනතන් කරපු කරුණු කාරණා පහක් දේවචනය ඔබ මාදිරියේ ගෙනර දක්වනවා. முதலாம் சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், முதலாம் சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முதலாம் சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கே யோனத்தான் தாவீதுக்கு செய்ததான அந்த 4 விதமான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். කරුණු පහක් අපි ඒ ස්ථානයේ අපිට දකින්නට පුළුවන්. அங்கே 5 விதமான காரியங்களை கவனித்து பார்க்கிறோம். ඒ කරුණු කාරණා පහ අපේ කිතුණු ජීවිතයට ප්‍රයෝජනවත්ද වටිනවද නැද්ද කියලා අපි මේ දේවචනේ ආලෝකයෙන්ම අපි හොයලා බලමුද? அந்த 5 விதமான காரணங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விலையேற பெற்றதா அருமையா என்பதை நாங்கள் கவனித்து பார்ப்போம். යොනාතන් තමාගේ සලුව ගලවා ඒකද කඩුවක් දුන්නත් ඉඟටි පැටියත් ඇතුළුව තමාගේ ඇඳුමද දාවිට දුන්නේය. யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். බලන්න කරුණු පහක් මේ ස්ථානයේ කියනවා. அங்கே 5 காரியங்கள் கூறப்படுகின்றன. එකක් කියනවා සලුව ගලවලා දාවිට දුන්නා කියලා කියනවා. அங்கே தன் சால்வை கழற்றி அதை தாவீது கொடுத்தான் என்று කඩුව கூறப்படுகிறது. දුන්නා කියලා කියනවා. தன்னுடைய பட்டயத்தை கொடுத்தான், දුන්නා කියලා කියනවා. தன்னுடைய வில்லை கொடுத்தான், ඉඟපටිය දුන්නා කියලා தன்னுடைய කියනවා. கச்சையை கொடுத்தான், ඇඳුම දාවිට දුන්නා කියලා කියනවා. தன்னுடைய வஸ்திரத்தை தாவீது கொடுத்தான் என்று கூறுகிறது. අපි මේ ස්ථානයේ ප්‍රථමයෙන් සලුව අරගෙන බලනකොට முதலாவது இந்த சால்வையை நாங்கள் எடுப்போம் என்றால், මේ සලුව දෙවියන් වහන්සේගේ බලයයි පෙන්වු කරලා ලබන්නේ. இந்த சால்வை தேவனுடைய வல்லமையை காண்பிக்கின்றது. එතකොට එහෙනම් යොනතන් තම සලුව දාවිට දුන්නා කියදී අර්ථය කොහොමද? அப்படி என்றால் இந்த யோனத்தான் தன்னுடைய சால்வை எடுத்து தாவீது கொடுத்தான் என்று சொல்வதின் அர்த்தம் என்ன? අපි අපේ බලය අපි අපේ කටේ බලය අපි අපේ ඇඟේ බලය මේවා දේව පාමුල තිබුණොත් තමයි උන්වහන්සේගේ බලය අපිට පැනලා ගන්නට පුළුවන්. நாம் நம்முடைய வாயின் வலிமை, நம்முடைய சரீரத்தின் வல்லமை நாங்கள் தேவன் பாதத்தில் இறக்கி வைப்போம் என்றால் மாத்திரமே தேவனுடைய வல்லமையினால் நாங்கள் நிரப்பப்பட முடியும். බලන්න දෙවෙනි රාජාවලියේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි 8 වෙනි පද කියලා බලනකොට එලියා තම සලුව අරගෙන යෝර්දානට පාර දීලා යෝර්දානිය දෙබෑ කරලා එකට වුණා කියලා දේවචනය පෙන්නනවා. 2ஆம் ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே எவ்வாறு எலியா தன்னுடைய சால்வை எடுத்து அந்த யோர்தான் நதியை அடித்து அது 2ஆய் பிரித்தான் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். ප්‍රපේත පුත්‍රයන්ගේ 50 දෙනෙක්ද ගොස් ඔවුන්ට ඉස්සරහ පිට දුරින් සිටියෝය. ඒ දෙදෙනාද යෝර්දන් ළඟ සිටියෝය. එවිට එලියා තමාගේ උතුරු සලුව රැගෙන අකුලා වතුරට ගැසීය. වතුර දෑතට බෙදී ගියේය. ඒ දෙදෙනා වියලි බිම පිට එගොඩ වුණෝය. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். බලන්න එලියා මොනවද කරේ? මෝටරයක් දාලා හින්දුවද නැහැ. එයාගේ සලු උතුරු සලුව අරගෙන යෝර්දානට පාර දීලා මොනවද කරේ බලන්න යෝර්දානිය දෙබෑ කළා. இந்த இடத்தில் எலியாவை பாருங்கள், ஒரு தண்ணீர் மோட்டரை போட்டு அந்த தண்ணீரை வற்ற செய்தாரா? இல்லை, தன்னுடைய சால்வை எடுத்து அந்த யோர்தான் நதியின் தண்ணீரை அடித்து அதை பிரித்து அது நடுவாய் நடந்து அக்கறை சென்றடைந்தார். ඒතරනා යෝර්දාන ළඟට සිටි ඔය එවිට එලියා තමාගේ උතුරු සලුව රැගෙන හකුලා වතුරට ගැසිය වතුර දෑතට බෙදී ගියේය. ඒ දෙදෙනා වීලි බිම පිට එගොඩ වූවෝය කියා මේ ස්ථානයේ දේවචනය පැහැදිලිව පවසනවා. அவர்கள் இருவரும் யோர்தான் கரையில் நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்து அதை இருபக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த வழியாய் அக்கறை போனார்கள். අද බලන්න යේසුස් වහන්සේගේ නාමය පැනදගෙන
යක්ෂයාට අභියෝග කරලා ඒ නාමය කරුණු කොටගෙන ජය ලබාගෙන ජයෙන් ජයට ගමන් කළ යුතු සියොනයි යෙරුසලමයි බලන්න අද බොහෝ වෙලාවට තමන්ගේ කටේ බලයෙන් තමයි හැමදේම කරන්න උත්සාහ කරන්නේ. இயேசுவின் நாமத்தை தரித்துக் கொண்டு அந்த வல்லமை கொண்டு சத்துருவின் சவால்களை ஜெயித்து முன்னேறி செல்ல வேண்டியதானது சியோன் எருசலேம் தன்னுடைய வாயின் வலிமையினாலே இப்பொழுது செயல்பட்டு வருகிறதை கவனிக்கின்றோம். අපි අපේ වැරදි පිළිගන්න කැමති නැහැ. අපි යටත් වෙන්න කැමති නැහැ. අපි සාමාන්‍ය භාෂාවෙන් කියන අපි සෙකන්ඩ් වෙන්න දෙවනියා වෙන්න කැමති නැහැ. ඒ නිසා අපේ කටේ බලය පෙන්නලා අපේ බලපොළුවන්කාරකම් පෙන්නලා අපේ කටේ බලයෙන් තමයි අද අපි හැමදේම කරගන්නට දේවදූතන් වශයෙන් උත්සාහ කරනු ලබන්නේ. நாம் நம்மை தாழ்த்த விரும்புவதில்லை, நம்முடைய நிலவரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. இதற்கு பதிலாக நம்முடைய வாயின் வல்லமை பயன்படுத்தி நாங்கள் நம்முடைய அதிகாரங்கள் வல்லமையை பயன்படுத்தி அதனுடைய நாங்கள் ஜெயித்து முன்னேறி செல்ல முயற்சி செய்கிறோம். ඔව් දේවදරුවනේ. උන්වහන්සේගේ නාමයේ බල මහිමය අත්දකින්න බැරි නම් අපි දේවදරුවෝ නොවේ. தேவனுடைய வல்லமை நம்மால் அனுபவிக்க முடியாது என்றால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ඒ එලියා සමග එගොඩ වුණා. දැන් එලිෂා තනියෙන් එගොඩ වෙන්නට වුණා. එගොඩ වෙන්න විදියක් නැහැ. එයි එලියා දෙබෑ කරලපු යෝර්දානේ නැවතත් එකතු වෙලා හමාරයි. இந்த எலிசா எலியாவோடு சேர்ந்து அக்கறை போனார். ஆனால் இப்பொழுது தனிமே எலிசா இக்கரை அடைய வேண்டியதா இருக்கிறது. இப்பொழுது அங்கே அவர்களை அந்த பிரிந்ததான அந்த யோர்தான் ஒன்று சேர்ந்து விட்டது. කොහොමද මම මේ යෝර්දානෙන් එගොඩ වෙන්නේ? අනේ එලියා ඔය ඇවිල්ලා මම එගොඩ කරන්නකෝ කියලා මෙයා පසුතැවෙමින් සිටියාද? நான் இவ்வாறு இப்பொழுது அக்கறை அடைகிறது எலியாவை மறுபடியும் வந்து எனக்கு உதவி செய்யும் என்று அங்கே புலம்பிக் கொண்டிருந்தாரா? එලිෂට යෝර්දානේ දෙබෑ කරලා මෙගොඩ එන්න පුළුවන් වුණාද? அந்த எலிசாவால் அந்த யோர்தானை பிரித்து மறுபடியும் இக்கரை அடையக்கூடியதா இருந்தது. දෙවනි රාජාවලිය දෙවනි පරිච්ඡේදයේ 14 වෙනි පදයේ දේවචනීය කුමක්ද කියන්නේ? இரண்டாம் ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வேதம் என்ன கூறுகிறது? எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். එලියාගෙන් වැටුණ ඔහුගේ සලුව අරගෙන එලියාගේ දේව ස්වාමින් වහන්සේ කොයිද කියා වතුරට ගැසුවේය. ඔහුත් වතුරට ගැසූ විට එය දෑතින වෙදී ගියේය. එලිෂා එගොඩ වුණේය. දිව්‍යන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். බලන්න එලියාගේ දිව්‍යන් වහන්සේ කෝ කියලා එලිෂා එලියාගේ සලුව අරගෙන වතුරට ගෑවුවා. වතුර දෙබෑ වුණා. බලන්න එලිෂා යෝර්දානෙන් මෙගොඩ වුණා. எலிசா எலியாவின் சால்வை பிடித்து எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த தண்ணீரை அடித்தான். அப்பொழுது அந்த தண்ணீர் இரு பக்கமாய் பிரிந்தது. දේවදරුවනේ මුළු ඊශ්‍රායල්ම ගොලියතිදී අසරණ වෙලා ක්ලාන්ත වෙලා බියෙන් වෙලමින් තැතිගැනීමේ සිටිය මොහොතක දාවිත් කියලා දරුවෙක් කොහෙන්දෝ ඉඳලා එතනට හදිසියේ පැමිණියා. பாருங்கள், தேவனுடைய ஜனங்கள் முழு இஸ்ரவேலரும் கூட இராணுவத்தோடு அங்கே கோலியாத்துக்கு முன்பதாக பயந்து நடுங்கி கொண்டிருந்ததான சமயத்தில் தானே எங்கேயோ இருந்து தாவீது என்கிறதான ஒரு பையன் அந்த இடத்துக்கு வருகிறான். යුද්ධ කරපු වීර වික්‍රමාන්ත මිනිසුන් ගොලියතිදී අසරණ වෙලා ඉන්නකොට මේ දාවිත් කියන දරුවා සවුල් ළඟට ගිහිල්ලා ලස්සන වචනයක් කියනවා. அங்கே பெரிதான பராக்கிரமசாலிகளாக இருந்ததான அந்த சவுலின் இராணுவத்தை சேர்ந்த வீரர்கள் கூட பயந்து போய் உதவியற்ற நிலவரத்தில் திகைத்து போயிருந்த சமயத்தில் தானே இந்த தாவீதாகிய இந்த சிறு பையன் அங்கே சவுலாகிய ராஜாவிடம் போய் இவ்வாறு கூறுகிறான். පළවෙනි සාමුኤල් 17 වෙනි පරිච්ඡේදයේ 32 වෙනි පදයේ දාවිත් කුමාරද සවුල්ට කියන්නේ. முதலாம் சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் அங்கே தாவீது சவுலிடம் என்ன கூறுகிறார்? தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகி நான் போய் பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். දාවීද් සවුල්ට කතා කොට කිසිවෙකුගේ සිත ඔහු නිසා ක්ලාන්ත නොවේවා. ඔබගේ මේහකරුවෝ මම ගොස් මේ පිලිස්තියන් සමග සටන් කරමි කීය. සවුල් මොනවාද කියන්නේ? இங்கே சவுல் என்ன கூறுகிறார்? සවුල් බලන්න අපි වගේ තමයි. කෙනෙක් අදායට පත් වෙලා ඉන්නකොට ආව දිරි ගන්නට වඩා අපි ආව අදායට පත් කරන තමයි අපි බොහෝ වෙලාවට කරන්නේ. இந்த சவுல் சரியாக எங்களை போன்ற ஒரு நபராக இருக்கிறார். ஒருவர் අධෛර්යப்பட்டிருக்கும் பொழுது இன்னும் மேலும் அவரை අධෛර්යப்படுத்துகிற வார்த்தையை கூறுகிறார். බය වෙන්න එපා. යේසුස් වහන්සේ ඔයාලට උදව් කරනවා කියලා අපි එයාව ශක්තිමත් කරන ඒකේනව ශක්තිමත් කරනවට වඩා අයියෝ ඇත්තද? ඔයා එහෙමද දැක්කේ? අයියෝ
මේ වගේ තව අර පුද්ගලයාව නැත්නම් ඒ දේවදරව නැත්නම් ඒ සේවකයාව අපි තවත් බය ගන්නන එක තමයි කරන්නේ. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கூறி இவ்வனமா இந்த நபரை தைரியப்படுத்துவதை பார்க்கிலும் அவர்கள் ஐயோ அப்படியே சம்பவித்தது என்று சொல்லி இன்னும் அதிகமாய் அவரை கலங்கச் செய்து அதைரியப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். සාවුල් කියනවා 33 වෙනි පදේ කියනවා ඔයා තරුණේ එයා තරුණ කාලේ ඉඳලා යුද්ධ කරපු සෙන්පතියෙක් මේ වගේ බලන්න සාවුල්ව දාවිත්ව සාවුල් අදායටපත් වෙන ක්ලාන්ත බවටපත් වෙන පදන් තමයි සාවුල් කියමු වෙන්නේ. இங்கே சவுலானவன் ஒரு பராக்கிரமசாலி யுத்த புருஷனாய் இருக்கிறான். ஆனால் இங்கே தாவீதானவர் ஒரு இளம் வயதை சேர்ந்த ஒரு பையனாய் இருக்கின்றான். அந்த இடத்தில் தான் 33ஆம் வசனத்தில் அங்கே தாவீதை அவன் கலங்கச் செய்கிறான், அதைரியப்படுத்துகிறான். එතකොට කියනවා දාවිත් කියනවා அப்பொழுது தாவீத் கூறுகிறார், මගේ රැළට ඇවිල්ලා සිංහයෙකු වලසෙකු ඇවිල්ලා බැටළුවෙකු අරන් ගියා මං ඒගොල්ලන් කොහොමද මැරුවේ කියලා දාවිත් පළවෙනි සාමුවෙල් 17 වෙනි පරිච්ඡේදයේ 34 35 වෙනි පද කියලා බලද්දී අපිට දකින්න පුළුවන් තිබෙනවා. நாங்கள் 34 35 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே அதுக்கு பதிலாய் தாவீது சவுலை நோக்கி கூறுகிறான், என்னுடைய மந்தைக்குள் ஒரு சிங்கமும் கரடி வந்தது, வந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு போனது, அவர் எவ்வாறு அதை போய் விடுவித்தார் என்பதை குறித்து அங்கே சவுலுக்கு கூறுகிறார். පළවෙනි සාමුවෙල් 17 වෙනි පරිච්ඡේදයේ 34 35 முதலாம் சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 35 வசனங்கள். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியானின் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதை தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். දාවිද ඔබගේ මෙහෙකරුවා තමාගේ පියාගේ බැටළුවන් බලාගෙන සිටිද්දී සිංහයෙකුත් වලසකුත් ඇවිත් රැළියෙන් බැටළුවක ගත්තෝය. මම ඌ පස්සේ ගොස් ඌට ගසා ඌගේ කටින් බැටළුවා ගලවා ගත්තෙමි. ඌ මට විරුද්ධව නැගිට විට මම ඌ රැවුලෙන් අල්ලා ඌට ගසා මැරුවෙමි. දිව්‍යන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். බලන්න එයා නිර්භීතව සාවුල් අදායටපත් වෙන වචනේ කියනවා. නමුත් මෙයා නිර්භීතව මොනවද කියන්නේ කල්පනා කරලා බලන්න. பாருங்கள், சவுலோ அதைரியமான வார்த்தைகளை கூறுகிறார். ஆனால் தைரியமாய் இங்கே தாவீது கூறுகிற வார்த்தைகளை பாருங்கள். දිව්‍යන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். බලන්න දාවිත් කියනවා සිංහා වලසව කොහොමද මරපු ආකාරය නිර්භීතව පවසනවා. பாருங்கள், அந்த சிங்கம் கரடியும் எவ்வாறு வந்தது என்றும் அவர் எவ்வாறு செயல்பட்டார் என்றும் தைரியமாய் கூறுகிறார். බලන්න පළවෙනි සාමුවෙල් 17 වෙනි පරිච්ඡේදයේ 36 වෙනි පදේ මොනවද කියන්නේ? முதலாம் சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் என்ன கூறப்படுகிறது? ඔබගේ මේ කරුව මම සිංහයාත් වලසත් දෙන්නා මැරුවෙමි. ජීවමාන දෙවියන් වහන්සේගේ සේනාව නින්දා කළ මේ අතරමැදීත් පිලිසියත් උන්ගෙන් එකෙකුමෙන් වන්නේ යයි සාවුල්ට කීය. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் அவன் ஒன்றையும் இல்லை, கர்த்தர் இவனை என் கரத்துக்கு ஒப்புக் கொடுப்பார் என்று அங்கே கூறுகிறார். 36ஆம் வசனம். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உடைய அடியானாகி நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். බලන්න සිංහයාගේ නියපාරෙන් වලසගේ නියපාරෙන් මාව ගැලවුව දෙවිදානෝ මම මේ පිලිස්සයාගේ මාව ගලවනවා කියලා බලන්න දෙවියන් වහන්සේගේ නාමය තම දෑතට අරගෙන සිටිය දාවිත් நிர்பீதව කියනවා. அந்த சிங்கத்தின் கரடியின் அந்த கால்கள் கைகள் நிகங்கள் இருந்து விடுதலையாக்கின தேவன் தாமே இந்த பிலிஸ்தீனின் நாம கரத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்து ஜெயத்தை தருவார் என்று அங்கே தேவனுடைய நாமத்தை உயர்த்தி தைரியமாய் தாவீது கூறுகிறார். தேவதருவனே අසමාදානය කැළමිල්ල යක්ෂ පීඩාව පොරවැදීම රෝගය මේ පිලිස්සියාවගේ ඔබ ඉදිරියේ සිටගෙන පිලිස්සියාවෙන් දකින්න ලබන්නට පුළුවන්. அந்த பிலிஸ்தீனை போன்று உங்களுடைய சமாதானம் இல்லாத தன்மை, பிரச்சனை, தொந்தரவு, கஷ்டங்கள், போராட்டங்கள் உங்கள் முன்பு எழுந்து நிற்கலாம். මේ පිලිස්සියාවගේ මේ යෝධයාවගේ දකින්න ලබන්නට පුළුවන්. அது அந்த பெலிஸ்திய அந்த ராட்சதனை போல் உங்கள் முன் நிற்கலாம். නමුත් මේ පිලිස්සියා ඉදිරියේ කුඹියෙකු වගේ ඉන්න දාවිත් පිලිස්සියාට නිර්භීතව කුමක්ද කියන්නේ? அந்த பெலிஸ்தீன் முன்பதாய் ஒரு இழுமை போல் காணப்படுகிறதான அந்த தாவீது என்ன கூறுகிறார்? පළවෙනි සාමුවෙල් 17 වෙනි පරිච්ඡේදයේ 45 වෙනි පදයේ කියනවා මම වනායි තානින්දා කළ ඊශ්‍රායල් සමුදාවල සේනාවල ස්වාමින් වහන්සේගේ නාමයෙන් තාළඟට එමි කියා ඕ පවසනු ලබනවා. முதலாம் சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று கூறுகிறார். ඒ විතරක් නෙවෙයි නිර්භීතව කියනවා අද දවසේ ස්වාමින් වහන්සේ තාමාතර පාවා දෙනසේක මම තට ගසා තගේ ඉස කපා දමා පිලිසුන්ගේ සේනාවේ මලකඩන් අද දවසේ ආකාශයේ පක්ෂීද පොළවේ
ආරක්ෂාවේ වනමුරුකයන් දෙනිමි කියලා අභියෝගයෙන් පවසනු ලබනවා. அது மாத்திரமல்ல, மேலும் அவர் கூறுகிறார், தைரியமாய் ஒரு சவால் விட்டு, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தனுடைய பாளையத்தின் பிள்ளைகளுக்கு இரையாயினும் ஆகாயத்து பறவைகளுக்கு பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் தைரியமாய் சவால் விட்டு கூறுகிறார். ඔව් දේවදරුවනේ, යෝධයෙකුව චූටි සිරිඳු ගලකින් ගහලා මරනවා කියන එක විහිළු කතාවක් නේද කල්පනා කරලා බලන්න. பாருங்கள், ஒரு பிரதான ராட்சதனை ஒரு சிறிய கூழாங்கல்லை கொண்டு போடுவது அது இவ்வளவு ஒரு அதிசயமான விடயம் என்று பாருங்கள். නමුත් දාවිද් ගාපු ගල්පාර අදත් සබාදාම තුල දෝංකාර දෙනවා. ඒ සත්‍යතාවය අද පුරා විද්‍යාඥයෝ ඔප්පු කරලා හමාරයි. பாருங்கள், அந்த தாவீது பயன்படுத்துகிறதான அந்த சிறிய கூழாங்கல் இன்றும் கூட நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது, சத்தம் தொனித்துக் கொண்டிருக்கிறது. அதை இன்று ஆராய்ச்சியாளர்கள் கூட நிரூபித்து வருகிறார்கள். පුරා විද්‍යාඥයෝ කැණීම් කරනකොට ගොලියත්ගේ ඉස්කබල හොයාගත්තලු. ඒ ගොලියත්ගේ ඉස්කබලේ දාවිද් ගාපු ගලක් එලෙසම හිර වෙලා අදත් දකින්න ලබනවලු. அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த தாவீது கொண்டதான அந்த கோலியாத்துடைய மண்டை ஓட்டை எடுத்திருக்கிறார்கள். அதில் அந்த கல் தாவீதின் அந்த கூழாங்கல் பட்டதான அந்த இடத்தை, அந்த கல்லை அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. දාවිද් ගාපු ගලක් ඒ ඉස්කබලේ තාමත් හිර වෙලා තිබෙනවලු. அந்த தாவீது அடித்ததான அந்த கூழாங்கல் இன்றுமாய் அந்த மண்டை ஓட்டில் பதிந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். யெகோவா නිසි අප සමගයි. අපට ජය දෙන්නව දෙවිඳුන් අප සමගයි. யெகோவா நிசி நின்று நம்மோடு இருக்கிறார். நமக்கு ஜெயத்தை கொடுக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். අපි ආශිර්වාද කරන පිණිස, අපට උදව්පකාර කරන පිණිස ස්වර්ගීය නිතරම විවරව තබා තිබෙනවා. நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு, நம்மை பாதுகாத்து நம்மை விடுவித்து ஜெயம் தரும்படிக்கு பரலோகம் நமக்காய் திறந்திருக்கின்றது. උපති 28 වෙනි පරිච්ඡේදයේ අපි 10 වෙනි පදයේ ඉඳලා කියලා බලුවා නම් බලන්න අපේ ස්ථානයේ දකින්න පුළුවන්. යාකෝබ්ට උදව් කරන පිණිස ආස විවරව තිබුණා. පොළවේ ඉඳලා ආස දක්වා ඉනවගත් තිබුණා. දූතයෝ නගිමින් බහිමින් දක්වනු ලබනවා. ஆதியாகமம் 28 அதிகாரம் 10 வசனம் தொடங்கி நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே யாக்கோபுக்கு உதவி செய்யும்படியாய் வானங்கள் திறக்கப்பட்டிருந்தன. அந்த இடத்தில் தானே பூமியிலிருந்து வானத்தை எட்டும் அளவுக்கு அங்கே ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அதில் தூதர்கள் மேலும் கீழுமாய் நடந்து வந்தார்கள். யாக்கோபு பேர்சேபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின்குள் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாயிருந்தார்கள். යාකෝබ් බේර්ෂෙබාවෙන් පිටත්ව හාරන් දිසාවට ගියේය. ඔහු එක්තරා ස්ථානයට පැමිණ ඉර බැස ගිය බැවින් මුළු රාත්‍රිය එහි සිට ඒ ස්ථානයේ ගල් වලින් එකක් කරන් තමාගේ ඉසට තබාගෙන ඒ ස්ථානයේ නින්දට පත් වන්නේය. එවිට ඔහු ස්වපනයක් දුටුවේය. බලව පොළොවෙහි තබන ලද ඉනිමගක් විය. එහි මුදුන අහස දක්වා විය. දෙවියන් වහන්සේගේ දූතයෝ එහි නගිමින්ද බසිමින්ද සිටියෝය. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ඔව්, දූතයෝ නගිමින් බහිමින් සිටිනවා. ඇයි? යාකෝබ්ගේ පණිවිඩය දෙවිඳුන් වෙතට රැගෙන යන්නට ඕන. යාකෝබ් ආරක්ෂා කරන්නට ඕන. 91 වෙනි ගීතාවලියේ 14 වෙනි පදේ නික්මයා 23 වෙනි පරිච්ඡේදයේ 20 වෙනි පදේ කියලා බලද්දී දූතයන්ගේ රැකවරණය තුල අපිව තබා තිබෙන බව අපට පැහැදිලිව දකින්නට පුළුවන්. இந்த இடத்தில் தூதர்கள் மேலே ஏறும் கீழே இறங்குவதுமாய் இருந்தார்கள். ஏன் அவர் காணப்பட்டார்கள்? இங்கே யாக்கோபினுடைய செய்திகளை அங்கே மேலே கொண்டு போக வேண்டும். அவனை இரவும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் 91 சங்கீதம் 17 வசனத்தில் வாசிக்கும் பொழுதும் கூட அங்கே கர்த்தர் தம்முடைய தூதர்கள் நம்மை பாதுகாக்கும்படி கட்டளையிடுகிறார் என்றும் கூட நாங்கள் தெளிவாய் வாசிக்கின்றோம். යාකෝබ්ට ආස විවර කරලා උදව්පකාර කරන්නට ඔහුගේ සුවිශේෂ වූ ගතිගුණයක් තිබුණා. ඒ තමයි අම්මා තාත්තට කීකරවන වූ ගතිගුණය ඔහු සතුව තිබුණා. அங்கே யாக்கோபுக்கு தேவன் உதவி செய்ய ஆசீர்வதிக்க அங்கே முக்கியமான ஒரு காரணம் இருந்தது. ஏனென்றால் யாக்கோபுக்கு ஒரு விசேஷித்த சுபாவம் இருந்தது. தன்னுடைய தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்தவனாய் காணப்பட்டான். අම්මට කීකර වෙන්න ගිහිල්ලා වැරදුනා නම් තාත්තගේ සාපය තමයි උරුම වෙන්නේ. නමුත් අම්මට කීකරලා ඔහු ඒ දේ කළා. அங்கே தாயாருக்கு கீழ்ப்படிந்து அவன் அங்கே ஏமாற்றப்படுவான் என்றால், தாப்பனாருக்கு ஆப்படுவான் என்றால் நிச்சயமாய் தாப்பனுடைய சாபத்துக்கு உட்படுவான். அதிலிருந்து தப்பிக் கொள்ள வேண்டியதா இருந்தது. නමුත් දේවදරුවනේ අම්මට කීකරු වුණා. ஆனால் தாயாருக்கு கீழ்ப்படிந்தார். එහෙනම් අපේ ස්වර්ගික පියාට උදව් අපි කීකරුව මේ ගමන යනවා නම් නාස විවරයි, ස්වර්ගය විවරයි. අපිට ඕනම වෙලාවක අපෝ දෙසා උදව් උපකාර කරන්නට
நாம் நம்முடைய பரம தகப்பனுக்கு கீழ்ப்படிவோம் என்றால் எந்த ஒரு நேரத்தில் நம்மை ஆசீர்வதிக்க நமக்கு உதவி செய்ய வானங்கள் பரலோகம் நமக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. දේව දූතයෝ අපේ කඳුළු කන්නලව් උන්වහන්සේගේ ශුද්ධව පාදපාමුට රැගෙන යනවා කියලා මට හොඳ උදාහරණයක් තිබෙනවා. நம்முடைய கண்ணீர்கள் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் தேவதூதர்கள் நம்முடைய பரிசுத்த தேவனுடைய பாதத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம் என்பதற்கு எனக்கு ஒரு நல்ல உதாரணத்தை முன்வைக்க முடியும். එක් අවස්ථාවක ශුද්ධාත්මය නඩත්තු කරනට අනාගත වාක්‍යයක් කිව්වා. ඒ අනාගත වාක්‍යයත් එක්ක එතනින් යාට මට කට අරිනවා තියා මගේ මුළු ඇඟම පන්නතෝ ගියා. ஒரு பரிசுத்தாவின் கூட்டத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட உடனடியாக அதை தொடர்ந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என் முழு சரீரமும் குளிர்ந்து போய்விட்டது. නිනිවේට ගත් තීරණය මම නුඹලට අරගෙන ඉවරයි කියලා කිව්වා. நினிவேயின் மீது எடுத்ததான அந்த அழிவின் தீர்மானத்தை உங்களை குறித்தும் எடுத்திருக்கிறேன் என்ற தீர்க்க தரிசனம் ඊට உரைக்கப்பட்டது. පස්සේ උන්වහන්සේම කිව්වට පස්සේ අපි කා ළඟටද යන්නේ? கர்த்தரே இவ்வாறு உரைத்த பிறகு நாம் யார் அண்டை செல்வது? අපි කාගේ පිහිටද පතන්නේ? யாருடைய சகாயத்தை தேடுவது? මගේ වැඩි අඩු වැරදි හොයලා බලලා මේ වලට කම අවිල්ලලා අඬනවා මිසක් මට එතනින් යාට කරන්න දෙයක් තිබුණේ නැහැ. என்னுடைய தவறுகள் குற்றங்களை தேடி ஆராய்ந்து பார்த்து அவற்றுக்காய் கண்ணீர் விட்டு அழுந்து மன்னிப்பை கேட்பதை விட அதை தவிர வேற ஏதும் என்னால் செய்ய முடியவில்லை. ඒ නිමේෂයේ වෙනකන් ඒ ස්ථානයේ දේශනාවත් ලොකු පොර බැදීමක්, සුද්ධාත්මයට ලොකු පොර බැදීමක්, දේශනාව ඔක්කොම ආයි රිටර්න් මට එනවා වගේ තමයි තේරෙන්නේ. அது அம்மட்டும் அந்த என்னால் பிரசங்கம் பண்ண முடியவில்லை. பெரிய போராட்டமா இருந்தது. பரிசுத்தாவியானவரோடு கூட பலங்கிற போராட்டமா இருந்தது. நான் பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் மறுபடியும் என்னை நோக்கியே திரும்பி வருவதை போன்றே இருந்தது. මොනවද කරන්න ඕනේ කියලා කාටවත් කියන්න තරම් ධෛර්යයක් නැහැ. මම උන්වහන්සේට කඩන්න පටන් ගත්තා. என்ன செய்வதென்று யாருக்கும் சொல்லும் அளவு எனக்கு தைரியம் இருக்கவில்லை. நான் கர்த்தரோடு கூட நான் அழுத ஆரம்பித்தேன். මං මුකුත් කාටවත් කිව්වේ නැහැ. யாருக்கும் ஒன்றும் சொல்லவில்லை. එදිලවන්ත ඔක්කොමල්ල වගේ නැකිටලා ඒගොල්ලන්ගේ අඩු වැරදි කියලා අඬන්න පටන් ගත්තා. விசுவாசிகள் ஒவ்வொருவராய் எழுந்து நின்று தங்கள் குறைகளை அறிக்கை செய்ய ஆரம்பித்தார்கள். එවිට උන්වහන්සේ සුබ පණිවිඩයක් දුන්නා. அப்பொழுது கர்த்தர் நற்செய்தியை கூறினார். දැන් තමයි දේවදූතයෝ ඔයගොල්ලන්ගේ කඳුළුයි කන්නලව්වයි මාළඟට අරන් ආවේ කිව්වා. அந்த சமயத்தில் தானே அவர் கூறினார், இப்பொழுதுதான் தேவதூதர்கள் உங்கள் கண்ணீரையும் உங்கள் வேண்டுதல்களையும் என்னண்டை கொண்டு නිනිවේට வந்திருக்கிறார்கள். ගත්තේනේ මම අරන් ඉවරයි කිව්ව සවිදානෝ අද පටන් මෙතෙන් පටන් මම නුඹව ආශිර්වාද කරනවා කියලා ලස්සන බලාපොරොත්තු වේ පොරොන්දුවක් උන්වහන්සේ අපි ඉදිරියේ තිබුවා. நினிவேக்கு எடுத்த தீர்மானத்தை உங்களை குறித்து எடுத்து விட்டேன் என்று உரைத்த அதே தேவன் இன்றைய நாள் தொடக்கம் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று அழகாய் அந்த கர்த்தர் உரைத்தார். දරුවනේ සමාජ අම්මා තාත්තා කියන දේ ඔබට අමාරුයි තමයි. பிள்ளைகளே, சில சந்தர்ப்பங்களில் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு கூறுவது கடினமான விடயங்கள் தான். නමුත් ඔයගලන්ට තේරෙන්නේ ඔයගොල්ලෝ ගිහිල්ලා කොහේරි හප්ප ගන්න අරගෙන ඔයගොල්ලෝ අම්මේ තාත්තේ කියලා දුක් වෙනකොට අම්මා නැහැ තාත්තා නැහැ සමාල්ලාට ඇස් දෙකෙන් දකින්නට. நீங்கள் எங்கேயாவது போய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மோதிக்கொண்ட பிறகு நீங்கள் மறுபடியும் திரும்பி அம்மா அப்பா என்று கூறினாலும் கூட திரும்பி பார்த்தாலும் அங்கே அவர்கள் இருக்க மாட்டார்கள். නමුත් යාකෝබ් බලන්න දෙවියන් වහන්සේ උදෙසා උදව් කරන්න ලොකුම යාපා බලන්න ඕසතෝද ගුණාංගයක් තිබුණා. අම්මා තාත්තට 100% කීකරුණා. பாருங்கள், அங்கே யாக்கோபுக்கு தேவன் உதவி செய்ய மிக முக்கியமான ஒரு விடயம் இருந்தது. அவன் தன்னுடைய தகப்பன் தாய்க்கு 100% கீழ்ப்படிந்தான். ඒදැන් අපි විවාහ වෙනතුරු දේවසයට පාදවනතුරු අපි අම්මා තාත්තට දෙන්නේ අපේ අම්මයි තාත්තයි අපි යේසුස් වහන්සේට අපි වෙනින් ගණන් දෙන්නට ඕන. ඒ නිසා තමයි මෙහෙම කරන්න එපා එහෙම කරන්න එපා කියලා අපේ යහපතට සමාන දේවල් අපිට කියලා දෙන්නේ. நாங்கள் விவாகமாக மட்டும் இல்லாவிட்டால் ஊழியத்தை வந்து சேர்ந்து கொள்ள மட்டும் நம்முடைய பெற்றோர் நம்மை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கிறபடியினால் அவர்கள் இவ்வாறு செய்யுங்கள் இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று எங்களுக்கு அவர்கள் புத்தி சொல்லி வருகிறார்கள். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். සේවයට එනකොට අවුරුදු 23යි. நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது எனக்கு 23 வயது. එනකම්ම කුටි කෑවා. வர மட்டும் நான் அடி வாங்கினேன். චූටි වැරද්දක් වුණොත් අනිවාර්යෙන් වෙලෙම ගහනවා. சிறிய தவறாக இருந்தாலும் நான் நன்றாய் அடித்து விடுவார்கள். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். අම්මා තාත්තට කරු කරපු නිසා බලන්න දෙවියන් වහන්සේ යාකෝබ් ඉස්සුවා. பாருங்கள், அந்த தகப்பன் தாய்க்கு அவன் கீழ்ப்படிந்திருந்தபடியினால் அங்கே தேவன் யாக்கோபை ඒ உயர்த்தினார். විතරක් නෙවෙයි. එයාගේ දෙවියන් වහන්සේත් එක්ක හොඳ සහභාගීකමක් ගොඩනගා ගත්තා. அது மாத்திரமல்ல, தன்னுடைய தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை கட்டி எழுப்பினார். නැත්තම් කොහොමද ආස විවර වෙන්නේ? இல்லாவிட்டால் எவ்வாறு வானங்கள் திறக்கும்? කොහොමද උන්වහන්සේ මම ඔයත් එක්ක ඉන්නවා කියලා ඔප්පු කරලා පෙන්නන්නේ? எவ்வாறு கர்த்தர் அந்த உறவை ஐக்கியத்தை நிரூபித்து காண்பிப்பார்? දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். නමුත් දේවදරුවනේ ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, යාකෝබ් දුක් විඳා. யாக்கோபு பாடுபட்டான். මොනවාද දුක් විඳේ? என்ன பாடுகள் அனுபவித்தான்? භාර්යාවුන් නිසා දුක් විඳා. மனைவிகள் நிமித்தமாய் பாட அனுபவித்தான். නමුත් උන්වහන්සේ නැවත ඔහුගේ දේශයට අරගෙන ඇවිල්ලා
උන්වහන්සේ ආශිර්වාද කළා. ஆனால் மறுபடியும் அவனுடைய தேசத்தின் அண்டை கத்தர் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தார். යාකෝබ් කියන නාමයෝගෙන් ඉවත් කරලා ඔහුට ඊශ්‍රායල් කියලා උන්වහන්සේ නමක් දුන්නා. யாக்கோபு என்கிற பெயரை அவனை விட்டு அகற்றி இஸ்ரவேல் என்ற பெயரை கொடுத்தார். එහෙනම් දේවදරුවනේ අපේ බලපුලුවන්කාරකම් අපේ කටේ බලය නැත්නම් අපි පරණ ඇදිලවන්තයෙක් කියන ඒකරන් අපි අනිත් අයට අර අපි බලපුලුවන්කාරකම් පෙන්නන ඒ අදහමි ගතිගුණය සුද්ධෝ දෙවිදුන්ගේ පාදපාමුල තබලා උන්වහන්සේගේ බලය පැලඳගෙන මේ ගමන අපි යන්න තීරණය කරමු. ஆகையால் பிரியமானவர்களே, நம்முடைய வாயின் வலிமை, நம்முடைய சொந்த பெலன் அதிகாரங்கள் வல்லமைகளை இவளை பயன்படுத்துவதை விட அதை எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு தேவ வல்லமையினால் தரிப்பிக்கப்படுவோமாக. දේව බලය නැමැතිව මේ ගමන යන්න බෑ. தேவ வல்லமை இல்லாமல் இந்த பயணத்தை நீடித்து செல்ல முடியாது. යේසුස්ගේ නාමයේ අධිකාරීත්වය නැතුව මේ ගමන යන්න බෑ. இயேசுவின் நாமத்தின் அதிகாரம் இல்லாமல் இந்த பிரயாணத்தில் ஈடுபட முடியாது. එක ශුද්ධවන්තයෙක් යක්ෂෙක් වෙච්ච කෙනෙකුට යාඥා කරන්න යන මොහොතේදී යක්ෂයාට එක එක වැරදි කියලා මෙයාට දොස් තබන්න පටන් ගත්තලු. ஒரு பரிசுத்தவான் ஒரு பிசாசை பிடித்த நபரின் பிசாசை விரட்ட போனதான சமயத்தில் தானே அந்த பிசாசின் ஆவி இந்த சகோதரனுடைய சகல குறைகளை ஒன்றொன்றாய் சொல்ல ஆரம்பித்தது. අපිත් මනුෂ්‍යෝනේ අපේ අතින් මැරිදුනානේ කියලා මේ දේව සේවකයා කල්පනා කරගෙන ඉන්න මොහොතේදී நாங்கள் மனிதர்கள் தானே நமக்குள் தவறுகள் இருக்குதானே என்று இந்த தேவ ஊழியர் நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் සුවිශේෂ බලයක් ඔව ස්පර්ශ කරාලු. ஒரு அதிசய வல்லமை அவரை தொட்டது. ලස්සනම දේ මොනවද දන්නවද? அழகான விடயம் என்னவென்றால் යේසුස්ගේ නාමයෙන් සාතන් ඵලයන් කියලා ඒ ශුද්ධවන්තයා කිව්වේ කියලා නෑ. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை நீ அகன்று போ என்று அந்த ஊழியர் சொல்லவில்லை. ඔහුගේ මුවෙන් නික්මුණු වචනය කොහොමද දන්නවද? அவருடைய வாயிலிருந்து வெளியாயின வார்த்தை என்னவென்றால் ස්වාමීන් වහන්සේ තෝරාගත්තට දොස් තබන්නේ කවුද? මේ වදනයි ඔහුගේ මුවෙන් නික්මලා තියෙන්නේ. මේ වදනය ඇසු මොහොතේ අර යක්ෂයා වෙච්ච කෙනාගේ යක්ෂයා පලා ගිහිල්ලා. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குற்றம் சாட்டுவான் யார் என்று அந்த பரிசுத்தவான் கூறுவதான சமயத்தில் தானே அந்த பிசாசு அந்த நபரை விட்டு அகன்று ஓடிவிட்டது. එහෙනම් දේවදරුවනේ උන්වහන්සේගේ බලය පැනගෙන ජීවත් වුණොත් යක්ෂයාට බෑ අපි ළඟට එන්න. යක්ෂයාට බෑ අපි වසු කරගන්නට. ඒකට ඕන තරම් උදාහරණ දෙන්නට පුළුවන් සෝබාදාම පැත්තෙන්. நாங்கள் கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பட்டு ஜீவிப்போம் என்றால் பிசாசினால் நம்மை கிட்ட நெருங்கி வர முடியாது. பிசாசினால் எங்களை தாக்கி ஆட்கொள்ள முடியாது. இதற்கு நல்ல உதாரணங்களை நான் இயற்கையிலிருந்து உங்களுக்கு தருகிறேன். එක තරුණ මවෙක් පියෙක් ඉන්නවා මේ දෙදෙනා හොඳට යාඥා කරන දෙන්නෙක්. ஒரு இளம் தம்பதியா இருக்கிறார்கள். இவர் இருவரும் நன்றாய் ஜெபிக்கிறவர்கள். දේවදරුවනේ මොවුන්ට විරුද්ධව වුන්ගේ අසල්වැසි නිවසක මොවුන් විනාශ කරන්නට හූනියන් ගුරුකම් කරන්න පටන් ගත්තා. இந்த தம்பதியாரை அழிக்கும்படிக்கு இவருடைய அயலத்தார் இவர்களுக்கு விரோதமாய் பில்லி சூனியம் செய்திருந்தார்கள். රෑ එළි වෙනකම් කරා. இரவு முழுவதும் செய்தார்கள். මේගොල්ලෝ දැක්කම ආක බලාගෙන යන්නේ අපි වගේ. இவர்களை கண்டவுடன் அவர்கள் முகத்தை மறுபக்கம் நம்மை போல் திருப்பி கொண்டு போய் விடுவார்கள். උන්වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். නමුත් මේක උනාට පස්සේ ඒගොල්ලෝ මේගොල්ලන් දිහා බලනවා, hina වෙනවා, බලෙන් ඇවිල්ලා කතා කරනවා. இந்த பில்லி சென்று செய்த பிறகு அயலத்தார் இவர்களோடு வருவதும் பேசுவதும் சிரிப்பதும் ஐக்கிய வைப்பதும் இருந்தார்கள். මේක තව පවුලකට මේක இந்த தம்பதியாருக்கும் இந்த விடயம் ஒரு වෙනත් පවුලක් මේක දිහා බලන් ඉඳලා இன்னும் ஒரு குடும்பத்தினர் இதை நோக்கி பார்த்து கொண்டிருந்து ඒකට අපේ ඇදිලිවන්ත අම්මටයි තාත්තටයි ඇවිල්ලා ඇහුවා මේ ඔයගොල්ලොත් එක ඔයගොල්ලෝ දැක්කම මූණ හරවගෙන යන අය මේ කතා කරන තියයි දැන් බලෙන් hina වෙනවා බලෙන් කතා කරනවා ඇයි அந்த குடும்பத்தார் இந்த நம்முடைய விசுவாச குடும்பத்தாரை வந்து கேட்டார்கள், நீ உங்களை கண்டால் முகத்தை மறுபக்கம் திருப்பி கொண்டு போறீர்கள், இவர்கள் இப்ப தாங்களாய் வந்து உங்களை பேசுகிறார்கள் சிரிக்கிறார்கள், இது ஏன் என்ன சம்பவித்தது? ඔයගොල්ලෝ ඒකට රහස දන්නවද? அதன் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? ඊයේ රැලේ වෙනකන් ඔයගොල්ලන්ට තමයි හුනියම් කරේ. நேற்று இரவுதான் உங்களுக்கு இவர்கள் சூனியம் செய்தார்கள். ඔයගොල්ලන්ගේ පවුල විනාශ කරන තමයි කරේ. உங்கள் குடும்பத்தை அழிக்கும்படி செய்தார்கள். ඔයගොල්ලන්ගේ බිස්නස් ඔක්කොම නැති කළා දාන්න තමයි කරේ. உங்கள் வியாபாரத்தை அழித்து விட செய்தார்கள். නමුත් යන්නේ යක්ෂය ඇවිල්ලා ඔයගොල්ලන්ගේ විනාශ කරන්න යවපු යක්ෂය ඇවිල්ලා කියනවලු ඒගොල්ලෝ ගිනි වලල්ලක් මැද ඉන්නේ ඒගොල්ලෝ ළඟට යන්න බෑ කියලා. ஆமென் ஹல்லேலூயா. அவர்கள் அனுப்பினதான ஒவ்வொரு பிசாசும் கூட போய் போய் மறுபடியும் திரும்பி வந்து சொன்னதாம், அவர்களை சுற்றிலும் ஒரு அக்கினி வளையம் இருக்கிறது, ஒரு அக்கினி மதில் இருக்கிறது, ஆகியால் கிட்டி நெருங்க முடியாது என்று சொன்னது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. බලන්න ගිනි වලල්ලක් මැද ඉන්නේ යන්න බෑ. அவர்கள் ஒரு அக்கினி வளல் மதில் நடுவே இருக்கிறார்கள், ஒருவர் கிட்ட போக முடியாது. අපිට පියවියට පේන්නේ නැතුව බලන්න උන්වහන්සේ සුවිශේෂ රැකවන්න ඇතුළයි අප උන්වහන්සේ තබා තිබෙන්නේ. நாங்கள் நம்முடைய சொல்லி பிரகாரமே கண்களால் அதை காண முடியாது இருந்தாலும் ஒரு விசேஷ பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கர்த்தரை வைத்திருக்கிறார். தேவதோனே இயேசுவின் நாமத்தை අපි පෙරලගත්තා නම්
යක්ෂයා අපි ළඟට එන්න බය වෙනවා. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தை நாங்கள் தரித்துக் கொள்வோம் என்றால் பிசாசானவன் எங்களை கிட்டி நெருங்கி வர பயப்படுவான். අපිට විරුද්ධව ක්‍රියා කරන්න බය වෙනවා. நமக்கு விரோதமாய் கிரியை செய்ய பயப்படுவான். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். පළවෙනි ඉස්රාමේල් 18 වෙනි පරිච්ඡේදයේ හතරවෙනි පදේ දෙවනුව මොනවද කියන්නේ? ඒ ස්ථානයේ ජොනතන් තමාගේ කඩුව දාවිඩ්ට දුන්නා කියලා කියනවා. நாங்கள் 1 சாமுவேல் 17 அதிகாரம் 4 வசனத்துக்கு திரும்பி வரும் பொழுது அங்கே யோனத்தான் தன்னுடைய பட்டயத்தையும் அங்கே தாவீதுக்கு கொடுக்கிறான். ඔව් කඩුව මොනකටද ගන්නෙ? இந்த பட்டயம் என்ன கூறுகிறது? මේ තුවාල කරන අත්දැකීමයි පෙන්වන්න කොල්ලබන්නේ. காயப்படுத்துகிறதான அனுபவம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். කඩුව තුවාල කරන අත්දැකීමයි. அந்த பட்டயம் காயப்படுத்துகிற அனுபவம். බලන්න සමහරලාට සමහර අය කියනවා අරයා මට වචනේ කියන්නේ සමහර අරයා මට වචනයක් කිව්වා මගේ පපුවට පිහින් යනවා වගේ කියලා කියනවා. சிலர் சொல்வார்கள், பாருங்கள் அவர் எனக்கு இவர் ஒரு வார்த்தையை பாவித்தார், அது சரியாக பட்டயத்தை எடுத்து குத்துவதை போன்று இருந்தது. අරයා මට වචනයක් කිව්වා මගේ හිතට තුවාල වුණා පැරුණානේ කියලා කියනවා. කියනවද නැද්ද? அவர் இவர் ஒரு வார்த்தை பாவித்தார், என்னுடைய இருதயத்தை அது காயப்படுத்தி விட்டது என்று சிலர் சொல்லுவார்கள் அல்லவா? කියනවද නැද්ද? அப்படி சொல்லுவார்களா இல்லையா? දැන් කියන්නේ ඒ වෙලාවට කියනවා. කියන්නේ කිය වෙනවා. இப்பொழுதல்ல அந்த சமயத்தில் சொல்வார்கள், அவர்கள் சொல்வதல்ல அது தானாய் නමුත් මතක තියාගන්න කිතුනුවා කියලා කියන්නේ දේවදරුවා කියලා කියන්නේ අනිත් අය තුවාල කරන කෙනෙක් නෙවෙයි. අනිත් අයට සුවය සනීපය ලබා දෙන ஆனால் කෙනෙක්. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்கள் அல்ல, மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றுகிறவர்கள். අපේ වචන අපේ ක්‍රියා අනිත් අයට සැනසෙල්ල සමාදානය රැගෙන්නට ඕන. நம்முடைய வார்த்தைகள் இவை எல்லாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் இளைப்பாறுதலை உண்டு பண்ண வேண்டும். එක බීගේ අවමංගල් නෙමේදී තව පියෙක් සාක්ෂියක් කිව්වා මේ සිහිකිරීමේ දවසේ එක පියෙක් සාක්ෂියක් කිව්වා ஒருவருடைய ஞாபகார்த்த நாளில் இவ்வாறு இன்னும் ஒருவர் அவரை குறித்து ஒரு சாட்சி கூறினார். ඒ මියගේ පියා දවසක් සාක්ෂි කිව්වලු එයාගේ නිවසේ කරුණු කාරණා ඉටු කරගන්නට එයා මුදල් පොලියට අරගෙන තමයි මේ වගේ කරේ කියලා කරගත්තේ කියලා දුක් වුණාලු කියලා. அந்த மரித்து போனதான அந்த தாப்பனானவர் அவர் உயிரோடு இருந்த நாட்களில் அந்த குடும்பத்தில் சில காரியங்களை செய்யும்படியாய் வட்டிக்கு பணம் வாங்கிதான் அதை செய்தார் என்று அதை குறித்து சொல்லி தூக்கப்பட்டார் என்று. ඒ පියාම වසර ගානකට පස්සේ ඒ දේවගුරුවම නැගිලා සාක්ෂියක් කියනවලු දෙවියන් වහන්සේ පොලියට ගන්න නැතුව ණය වෙන්න නැතුව කාටවත් අතපාන්න නැතුව මගේ නිවසේ කරුණු කාරණා කරගන්න මට උදව් කරලා දී තිබෙනවා කියලා ඒ පියා ඊට පස්සේ වසර ගානකට පස්සේ ඒ පියාම තව සාක්ෂියක් කිව්වලු. அதே தகப்பனார் சில வருடங்களுக்கு பிறகு எழுந்திருந்து தேவன் தாமே இந்த கடன் வாங்காமல் வட்டிக்கு வாங்காமல் யாரிடமும் கை ஏந்தாமல் நான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்தார் என்று சாட்சி கூறினாராம். හරියට අර කඩේ ගිහිල්ලා ටොපි අරන් කනවා වගේ තමයි අපේ කට්ටිය සත පහකට බය නැහැ පොලියට සල්ලි ගන්න. சரியாக கடைக்கு போய் ஒரு டொஃபியை வாங்கி சாப்பிடுவதை போன்று நம்முடைய விசுவாசிகள் அவர்கள் அவர்களுக்கு வட்டிக்கு வாங்குவது என்பது சாதாரண விடயமாய் மாறிவிட்டது. අනිත් අයට කියනවා යේසුස් බය වෙන්න එපා යේසුස් සාතාරින්නේ නැහැ කියලා කියනවා. අපි ගිහිල්ලා පොලියට මුදල් අරන් තමයි අපේ වැඩ කරගන්නේ. மற்றவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், இயேசு உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய சொந்த விடயங்களில் நாங்கள் வட்டிக்கு வாங்கி தான் செய்கிறோம். එතකොට මේ පියා ඒ දෙවෙනි සාක්ෂිය කියනකොට මේ පියා ඒ පියා ගැන සාක්ෂි කියපු පියත් එයත් ඒ වගේ මෙයාගේ නිවසේ කරුණු කාරණා උදෙසා පොලියට මුදල් අරගෙන මේ වගේ තමයි එයා කරගෙන ඇවිල්ලා තියෙන්නේ. இந்த மரித்து போனதான அந்த தாப்பனானவர் இவர் வட்டி வாங்காமல் காசு வாங்காமல் கையேந்தாமல் இந்த விடயத்தை செய்தார் என்று சாட்சி கூறும் பொழுது இதை கேட்டுக்கொண்டு இப்பொழுது சாட்சி சொல்கிறதான அந்த தாப்பனானவர் ஒரு அந்த சமயத்தில் ஒரு கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் சில காரியங்களை வீட்டில் செய்திருந்தாராம். එතකොට මේ පියා තීරණය කරාලු එහෙනම් මමත් මීට පස්සේ ණය ගන්න නැතුව මගේ ඊශ්වරයන්සේ විශ්වාස කළා මම මේ ගමන යනවා. அந்த சமயத்தில் தானே இந்த தாப்பனார் கூட நான் இனிமேல் கடன் வாங்காமல் இயேசுவை விசுவாசித்து இந்த ஜீவியத்தை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வேன் என்று தீர்மானம் எடுத்தாராம். මම ඒ වගේම උන්වහන්සේ මට ණය වෙන්න නැතුව පොලියට ගන්න නැතුව මගේ නිවසේ කරුණු කාරණා කරගන්නට උන්වහන්සේ මට දොරටු ඇරලා දුන්නා කියලා අර පියා සාක්ෂිය දෙපවසුවා. அந்த தாப்பனார் அந்த மற்ற தாப்பனாரை குறித்து சாட்சி கூறும் பொழுது அவண்ணமாகவே நாங்கள் இப்படி கடன் வாங்காமல் கர்த்தர் மேல் விசுவாசமாயிருந்து என் வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொள்ள கர்த்தர் இம்மட்டும் உதவி செய்திருக்கிறார் என்று சாட்சி கூறினார். බලන්න ණය කියන්නේ ලොකු ගිනි ගොඩක්, වේදනාවක්, කන්න නැහැ, බොන්න නැහැ, කල්පනා කරන් ඉන්න ණය කියන්නේ භයානක සාපයක්.
கடன் என்று சொல்லும் பொழுது அது சரியாக ஒரு அக்கினி நடுவே இருப்பதை போன்று புசிக்க முடியாது, குடிக்க முடியாது, சிந்தித்து தொந்தரப்பட்டு கொண்டு சிந்தித்துக் கொண்டே இருப்போம். அது சரியாக ஒரு சாபமாய் இருக்கிறது. බලන්නර ශාපියාගේ සාක්ෂිය අර අනිත් පියාට සුවයක් රැගෙන ආවා. යේසුස්වල බලාපොරොත්තුවක් රැගෙන ආවා. பாருங்கள், இந்த தகப்பனுடைய சாட்சியானது அந்த மற்ற தகப்பனுக்கு ஒரு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணது. இயேசு கிறிஸ்து மீது ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணினது. ඒ වගේ දේවදරුවනේ, ඔබේ මගේ වදන්, ඔබේ මගේ හැසිරීම ක්‍රියාව අනිත් අයට සැනසෙල්ල සමාදානයේ සුවය රැගෙන එන්න ඕන. නමුත් අපි අනිත් අය තුවාල කරන අත්දැකීම තුල දකිනු ලබනවා නම් දේව සේවකයා වුණත් දේව දරුවා වුණත් ඒ කියන්නේ මගේ යේසුස් වහන්සේ අතර සහභාගීත්වය නැහැ. பிரியமானவர்களே, இவ்வாறே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதல், இளைப்பாறுதல், ஆரோக்கியத்தை கொண்டு தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கு பதிலாய் நாங்கள் மற்றவர்களை நம்முடைய வார்த்தை கொண்டு காயப்படுத்திக் கொண்டு, குற்றப்படுத்திக் கொண்டு, வேதனைப்படுத்திக் கொண்டிருப்போம் என்றால் நாங்கள் தேவ ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவே. අනිත් අයව තුවාල කරන අත්දැකීමෙන් නම් අපි ඉහෙලින්ම තමයි දකිනු ලබන්නේ. நாங்கள் மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களாக இருப்போம் என்றால் අපි උඩින්ම තමයි ඒ අත්දැකීමෙන් අපි ඉහෙලින්ම තමයි දකිනු நாங்கள் ලබන්නේ. அந்த அனுபவத்தில் மேலானவர்களாக இருக்கின்றோம். යක්ෂයා හරි කපටි. பிசாசு தந்திரமானவர். අපිට කාගේ හරි කුණු ගොඩවල් අහන්න සලස්සනවා. யாருடையாவது குப்பையை கேட்க பண்ணுவான். ඒක ආයන්නක් හොයනද අපිත් ගිහලා හැම කෙනාටම කියනවා. அதை கேட்டு உண்மையா பொய்யா என்று பார்க்காம எல்லோருக்கும் பரப்பி விடுகிறோம். අන්තිමට බලන් ගියාම ලුණු ගෙඩියක් වගේ ඇති ප්‍රශ්නයක් නැහැ. ஆனால் கடைசி ஆராய்ந்து பார்த்தால் அது ஒரு வெங்காயத்தை போன்ற ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ලුණු ගෙඩිය ගලවගෙන ඇතුලේ මොකුත් නැහැ. ඒ වගේ කිසි දෙයක් නැති ප්‍රශ්නයක් අර කවුරු හරි මොනාරි දෙයක් අහලා ඒක තව කෙනෙක් එක නිර්මාණය කරලා තමයි අපිට ඉදිරිපත් කරනු ලබන්නේ. பாருங்கள், வெங்காயத்தை உரிக்க அது தோல் நடுவே ஒன்றுமே கிடையாது. இதே போன்றுதான் ஒன்றுமே இல்லாத விடயத்தை ஆராய்ந்து பார்க்காமல் நாங்கள் அதை மிகைப்படுத்தி சொல்லி பெரிய பிரச்சனையை மாற்றி விடுகிறோம். දිව්‍යන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ඒ ஸ்தோத்திரம். නිසා දේවදරුවනේ කිතුණුවා කියලා කියන්නේ අනිත් අයව සුව කරන කෙනෙක්. ක්‍රිස්තුස් වහන්සේල අනිත් අය නව ජීවනයේ බලාපොරොත්තු සැනසෙල්ල ලබා දෙන කෙනෙක්. තුවාල කරන කෙනෙක් නොවේ. ප්‍රියමානව- මේ තුවාල කිරීම පාතාලේ ක්‍රියාවයි. අනිත් අයව සුව සනීපේ රැගෙන එන එක ස්වර්ගීක අධ්‍යක්ීමයි. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தை, ஆறுதலை, இளைப்பாறுதலை கொண்டு தருவலாய் காணப்பட வேண்டும். அதற்கு பதிலாய் நாங்கள் மற்றவர்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்த கூடாது. காயப்படுத்தி வேதனைப்படுத்துகிற அனுபவம் பாதாளத்தின் அனுபவமாயிருக்கிறது. ஆனால் மற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தை, ஆறுதல், இளைப்பாறுதலை கொண்டு தருவது பரலோகத்தின் அனுபவமாயிருக்கின்றது. ශ්‍රෝ පාල්තුමාද සැරී බලන්න. பரிசுத்த பவுலை நோக்கி பாருங்கள். එයා සාවුල්ව සිටිනකොට නම අහනකොට සෙනග බය වෙනවා. නම අහනකොට සෙනග බය වෙනවා, වෙවුලනවා. பவுல் சவுலா இருக்கிறதான காலத்தில் சவுல் என்றதான அவருடைய பெயரை கேட்கும் பொழுதே ஜனங்கள் பயந்து நடுங்குவார்கள். එයි එයාට කොහෙන්ද අවසර ගන්න ඕන? ඒ අවසර ඔක්කොම එයාගා බය නැතුව ගිහලා ගන්නවා. ஏனென்றால் எங்கே அனுமதி கேட்க வேண்டியதா இருந்தாலும் பயமில்லாமல் போய் அங்கங்க இடங்களில் அந்த அனுமதியை பெற்று விடுவார். ගහන්න හරි මරන්න හරි නියපොතු ගලවන්න හරි කපන්න හරි මොනවාද ඕන දඩුවමක් දෙන්නට අවසර ගන්න පුළුවන් බලයක් එයාට තිබුණා. அடிப்பதா, கொள்ளுவதா, நிகங்களை புடுங்கி எடுப்பதா, சித்திரவதை பண்ணுவதா, இவை எல்லாவற்றுக்கும் அவசியமான எல்லா விதமான அனுமதியும் பெற்றெடுப்பார். සාවුල් කියන නාමය කිතුණුවන්ට තුවාල කරපු, භයානක සිකිතුණුවන්ට තුවාල කරපු නමක් තමයි සාවුල් කියලා කියන්නේ. சவுல் என்கிறதான பெயரானது அது கிறிஸ்தவர்களை பயங்கரமாய் வேதனைப்படுத்தி காயப்படுத்தினான ஒரு பெயராயிருந்தது. නමුත් ධර්මිෂ්ඨකමේ සූර්යා සුවකයේ පියාපත සුවකරේ ඇතිව ඕකේ උදා වුණාට පස්සේ තුවාල කරන අධ්‍යක්ීම දේවපාමුණ තබලා අන්‍යයන්ව සුව කරන්නෙකු ලෙස ඉතිහාසගත වුණා. பாருங்கள், ஆனால் அந்த நீதியின் சூரியன் தன்னுடைய சட்டையின் கீழ் ஆரோக்கியத்தோடு அவர் மேல் உதித்ததான சமயத்தில் தானே அவர் அந்த காயப்படுத்துகிறான அனுபவத்தை வைத்துவிட்டு மற்ற எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை கொண்டு தருகிறதான நபராய் மாறி இன்று சரித்திரபூர்வமாய் සුදර්ශන දොරටුව ළඟ අර කොරා වගේ දේව මාළිගඩන බැරුව හිටපු කොරා වගේ පාපයේ සාපයට වාල් වෙලා ක්‍රිස්තුස් වහන්සේත් එක්ක සහභාගීකම් පවත්වන්නට බැරුව සිටිය දේවදරුව ඒ සහභාගීත්වයට උන්වහන්සේ දැන් ඔබව රැගෙන ඇවිත් තිබෙනවා. ඔබ එළියේ ඉන්න කොරා නෙවෙයි, ඔබ දැන් ඇතුලේ ඉන්න පුද්ගලයෙයි. ඔබේ තත්ත්වයද දේවචනී ආලෝකය තුල කුමන තත්ත්වයක දක්වනු ලබනවාද කියලා චුට්ටක් කල්පනා කරලා බලන්න. அங்கே அந்த அலங்கார வாசல் அண்டை காணப்படுதான சப்பானியை இருந்த உங்களை கர்த்தர் இப்பொழுது அந்த ஆலயத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார். இப்ப நீங்கள் வெளியே அல்ல, நீங்க உள்ளே இருக்கிறீர்கள், ஐக்கியத்துக்குள் இருக்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தின் முன்பதாக நீங்கள் எவ்வாறு காணப்படுகிறீர்கள் என்று சற்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். අපි ඇවිල්ලා තුවාල කරනකෙන් පලිගන්නවා. එහෙම නැතිනම් තුවාල කරන අපිව තුවාල කරපු අය
ප්‍රශ්න කරදර මැදියේ ගමන් කරනවා නම් සතුටු වෙනවා. நாங்கள் நம்மை காயப்படுத்தினவர்களிடத்தில் பழி வாங்குகிறோம், இல்லாவிட்டால் நம்மை காயப்படுத்தினவர்கள் அவர்கள் கஷ்டங்களுடாய் போகும் பொழுது அதை கண்டு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். අපි මොනවද කියන්නේ? நாங்கள் என்ன கூறுகிறோம்? පේනවා නේද යේසුස් වහන්සේ කොච්චර මට ආදරේද කියලා. பாருங்கள், இயேசு என்னை எவ்வளவு நேசிக்கிறார். මට කරපුවාට තමයි උන්වහන්සේට රිටර්න් එක දුන්නේ. எனக்கு செய்ததற்காக இன்னைக்கு ஆண்டவர் அனுபவிக்கிறார். උන්වහන්සේ පලි ගන්න පියෙක් නෙවෙයි, ප්‍රේමයේ පියෙක්. கச்சர் பழி வாங்குறதவன் அல்ல. ඒ නිසා அன்புள்ள සත්‍යතාවය தகப்பன். වැරදි ලෙස පාවිච්චි කරන්න එපා. ඒක භයානක සාපයක්. ஆங்கில சத்தியத்தை பிள்ளையாய் பயன்படுத்த வேண்டாம், அது பெரிதான சாபம். නමුත් දේවදරුවනේ ආණ්ඩුව අනිත්‍යව දවඩ තුවාල කරලා නිර්භීතව තුවාල කරලා සතුටු වෙන ප්‍රීති වෙන අයට හොඳම ආදර්ශයක් ස්තේපන් තුමා. பாருங்கள், மற்றவர்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தும் சந்தர்ப்பங்களில் மகிழ்ந்து கலிகூறுவதான அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு முன் உதாரணம் நம்முடைய ஸ்தேவானா இருக்கிறார். අනිත්‍යව තුවාල කරලා රිදවන අයට හොඳම උදාහරණයක් තමයි ස්තේපන් තුමා. மற்றவர்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்துறவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம், முன்மாதிரி ஸ்தேவான். ස්වර්ගීය විවර වෙලා තිබෙනවා. ඔව් දැක්කා. வானங்கள் திறந்து பட்டிருக்கதை கண்டார். ක්‍රියා 7 වෙනි පරිච්ඡේදයේ 56 වෙනි පදයේ බලනකොට ස්වර්ගීය විවර වේ තිබෙන එක ඔව් දැක්කා. நாங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில் வானங்கள் திறந்திருப்பதை அவர் கண்டார். මනුෂ්‍ය පුත්‍රයා දෙවියන් වහන්සේගේ දකුණු පැත්තේ නැගිට සිටිනවා. ඔව් දැක්කා. மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் கண்டார். ස්වර්ගීය විවර වුණු අවස්ථාවල් බොහෝ තිබෙනවා. නමුත් ස්වර්ගීය විවර වෙලා ස්වර්ගීය පියාණන්ගේ දකුණු පසේ යේසුස් වහන්සේගේ සිටගෙන සිටිනවා. දැක්ක පළමු අවස්ථාව මෙන්න මෙයයි. வானங்கள் திறக்கப்பட்ட அநேக சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. ஆனால் வானங்கள் திறந்து மனுஷகுமாரன் அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்பது காண்பது அந்த ஒரு தரிசனம், இது ஒன்று மாத்திரமே. නමුත් බලන්න, තරන්න බැරි වේදනාවක් ඔක්කොම එකතු වෙලා ස්තේපන්ට ගල් ගහනවා. பாருங்கள், சகிக்க முடியாத ஒரு நிலவரமாக இருந்தது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து அங்கே ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டிருந்தார்கள். ඔව් දේවදරුවනේ සියලු දෙනාම එකමුතු වෙලා ස්තේපන්න තනි කරලා ගල් ගැසුවා වගේ. සමාජාට දේව සේවකයන් මගේ තත්ත්වය තේරුම් ගන්න නැතුව මට ගල් ගහනවා වෙන්න පුළුවන්. දේවදරුවන් මගේ තත්ත්වය තේරුම් ගන්න නැතුව මට ගල් ගහනවා වෙන්න පුළුවන්. නමුත් ස්තේපන්ගේ දෙවිදානෝ අද ජීවමානයි. பிரியமானவர்களே, நீங்களும் கூட இந்த அனுபவத்துக்குள்ள போகலாம். எல்லாரும் உங்களை நோக்கி கல்லெறிந்து கொண்டிருக்கலாம். ஏன் ஊழியர்கள் கூட என்னை விலை கொள்ளாமல் கல்லெறிகிறார்கள்? ஏன் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் கூட என்னை புரிந்து கொள்ளாமல் கல்லை எறிகிறார் என்றதான சூழலை கடந்து போகலாம். ஆனால் அங்கே தேவன் உங்களுக்காக எழுந்து நிற்கின்றார். அந்த ஸ்தேவானின் தேவன் இன்னும் உங்களோட ஜீவனோடு இருக்கிறார். நம்மை நோக்கி ஒரு பயங்கரமான கல் வருகிறது. අපිට ගහන කල භයානක ගලක්. எங்களை நோக்கி அடிப்பது அந்த கல் ஒரு பயங்கரமான கல்லா இருக்கிறது. අපිව ආත්මිකව නැවත ඉසෝසවන්න බැරි වෙන පිණිසයි මේ කල් වලින් අපිට පාර දෙන්නේ. நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில் நம்முடைய தலைகளை உயர்த்தாத படிக்கு நம்மை தலை குனிர பண்ணுகிறதான கல்களா இருக்கிறது. නින්දාව අපාසය සුළු කිරීම නොකරපු වරදට වැරදි කරුවන් කිරීම මෙවැනි ගල් වලින් තමයි අපිට පාර දෙන්නේ. නමුත් දේවදරුවනේ බලන්න ස්තේපන් ඒ මොහොතේ කුමක්ද කරේ කියලා. நிந்தைகள், அவமானம், நாங்கள் செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிப்பது, விமர்சனங்கள் அனுபவிப்பது, இப்படிப்பட்டதான பயங்கரமான கற்கள் வருகின்றன. ஆனால் அந்த இடத்தில் ஸ்தேவான் என்ன செய்தான் என்று கவனித்து பாருங்கள். ක්‍රියා 7 වෙනි පරිච්ඡේදයේ අන්තිම පදේ. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவனும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ඔහු දනින් වැටිය, ස්වාමින් වහන්සේ, මේ පාපයේ මොහොන් පිට නොතිබූ මැනවයි මහත් අලින් මුරගසා කීවේය. ඔහු මෙසේ කියා සැතපුණේය. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். අපිට මෙහෙම කියන්න පුළුවන්ද? எங்களால் இவ்வாறு சொல்ல முடியுமா? මෙහෙම කියන්න පුළුවන්ද? எங்களால் இவ்வாறு சொல்ல முடியுமா? කියන්න පුළුවන්ද? சொல்ல இயலுமா? බෑනේ. முடியாது. නමුත් කියන්න ඕන. ஆனால் சொல்ல வேண்டும். එතෙන්ට එන්න තමයි அந்த இடத்துக்கு வருவதற்கு தான் අපේ පණට වඩා අපේ යේසුස් වහන්සේට අපි ආදරය කරන්න. நம்முடைய ஆத்மாவை விட ஜீவனை விட இயேசுவை நாங்கள் நேசிக்க வேண்டும். අන්න එතෙන්ට එන්න තමයි அந்த இடத்துக்கு வருவதற்கு தான் යේසුස් වහන්සේ කියන ඕන දෙයක් කරන්න සූදානව සිටින්නට ඕන. இயேசு சொல்கிற இந்த ஒரு விடயத்தை செய்ய ஆயத்தம் என்ற நிலவரத்துக்கு வர வேண்டும். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். තමන්ව තමන්ගේ දුක හඳුනන, තමන්ගේ දුකේදී තමාට පීඩ වෙන සමිදානෝ බලන්න ස්තේපන් දෙන තෙන් දැක්කා. அவருடைய துக்கத்தை, வேதனையை உணர்கிறதான, அதில் உதவி செய்கிறதான அந்த தேவன் ஸ்தேவானை கண்டார். වැරද්දක් නොකර ගුටි කන්නේ. නමුත් ස්තේපන් තුමා කියනවා, ස්වාමිනේ ඒ වැරද උන් පිට තබන්න එපා. அவர்கள் தவறு செய்தவர்கள் தானே, ஆனால் තවර செய்யாம
වැරද්දක් නොකර තමයි ස්ටේපන් කුටි කන්නේ. அங்கே தவறு செய்யாமல் தான் ஸ்தேவான் அங்கே அடி வாங்குகின்றான், கல்லறி வாங்குகின்றான். ஆனால் அந்த சமயத்தில் பார்த்து இந்த குற்றத்தை அவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று அவர்களுக்காய் வேண்டுகிறார். මේ ස්ථානයේ තව වටිනා දෙයක් කියනවා. இந்த இடத்தில் இன்னும் ஒரு விலையேற பெற்ற விடயம் உண்டு. මහත් හඬින් මොරගසා කියලා කියනවා. மிக முழக்கமிட்டு என்று வாசிக்கின்றோம். අපි ඔක්කොමලම මහත් හඬින් මොරගසනවා ආමෙන් කිව්වට පස්සේ. நாங்கள் ஆமேன் சொன்ன பிறகு சத்தமாய் முழங்குகின்றோம். නමුත් දේව පාමුලට පස්සේ අපි කියන ආඥාව අපිටම එන්නේ. ඉතින් කොහොමද යේසුස් වහන්සේට එන්නේ? நாங்கள் தேவ சமூகத்துக்கு வந்த பிறகு நாங்கள் செய்கிற ஜெபம் நமக்கே கேட்பதில்லை. அப்படி என்றால் தேவனுக்கு எப்படி கேட்கும்? සමහර අය ආඥාවට පස්සේ මතුරනවා. තොලවිත වැඩ කරන්නේ. சிலர் இந்த ஜெபிக்க வந்த பிறகு முடுமுடுப்பார்கள். යාඥාව කෙලෙට එන්නේ. ஜெபம் என்னவென்று புரிவதில்லை. ඔව්. සමහර අය යාඥාවලට එන්නේ. ගීතිකා අප්පුඩි ගහන ගීතිකාවක් එන්නේ. අර වඩේ හදනවා වගේ මේ අර සද්දෙන්නෙත් නැහැ. නිකන් අත් දෙක මේව තමයි ස්ටයිල් එක. அவர்கள் சரியாய் ஜெபிப்பதில்லை, பாடுவதில்லை, கரங்களை தட்டும் பொழுதும் சரியா வடை தட்டுவது போல் இருக்கும். වඩේ හදනවා වගේ අත් දෙකම තට්ටු කරගෙන ඉන්නවා. සද්දෙන්නේ නැහැ. ඒ ශාන්සේ අත් දෙක ළඟට එලා කන තියලා අහන් ඉන්නවනේ මං අපි තට්ටු කරනවද මොනවද කරන්න කියලා. තට්ටු කරනවද அவர் வடை தட்டுவது போல் மெதுவாக இப்படி ரெண்டு கைகளை அடித்துக் கொண்டிருப்பார்கள். இயேசு பக்கத்தில் வந்து என்ன சம்பவிக்கிறது என்று கூர்மையாக காதை வைத்து கேட்க வேண்டியதாக இருக்கும். නමුත් ආමෙන් කිව්වට පස්සේ ஆனால் ஆமேன் சொன்ன பிறகு කවුරු හරි මොන හරි කියලා ටග්ගල කියන අප්පුඩි ගාලානේ ඒයි නේද? අප්පුඩි ගාලා ඒයි ගාලා අඬ ගන්නවා. දේවදරුව කියන බෝඩ් එකේ වලට පොඩ්ඩක් පැත්තකට තියලා දානවා. சிலர் யாராவது செய்து விட்டால் ஏய் என்று சத்தமிட்டு கரங்களை தட்டி கூப்பிடுவார்கள். தேவனுடைய பிள்ளை என்றதான பெயர் பாடகி அந்த நேரத்தில் சற்று கலட்டி வைத்து விடுவார்கள். මාව අවශ්‍ය ගන්න එපා කියලා කියනවා. என்னை குழப்பிக் கொள்ள வேண்டாம் என்று මේ சொல்லுவார்கள். ඇඟිලි දික්කලා තමයි කියන්නේ සමහරට මේ මාව අවශ්‍ය ගන්න. விரலை நீட்டி இவ்வாறு அவர் மற்றவர்களை அச்சுறுத்தல் கொடுப்பார்கள். නිර්භීතව කියනවා නේද මාව අවශ්‍ය ගන්න එපා කියලා ඇඟිලි දික් කරලා චුට්ටක් එහෙම කරලා බලන්න ඇඟිලි කීයක් අපිටද කියලා බලන්න. අපි තව කිව්වට ඇඟිලි දික් කරද්දී අපි 103 වතාවක් අපි තමයි වැඩිකාරයෝ වෙන්නේ. பாருங்கள், நாங்கள் துணிகரமாய் மற்றவர்கள் பிழை என்று விரலை நீட்டி சொல்லுகிறோம். அப்படி விரல் நீட்டும் பொழுது எங்கள் பக்கம் எத்தனை விரல் நீட்டப்பட்டு இருக்கிறது என்று பாருங்கள். 100% நம் பக்கம் தான். යේසුස් වහන්සේ කොච්චර ඥානාන්විතද බලන්න. අපි අදින්ම අපි ඔළුව අත ගාලා අපිටම ටොක්කානිනවා. பாருங்கள், இயேசு எவ்வளவு ஞானியா இருக்கிறான். எங்கள் தலையை தடவி அவரை நம்மை கையை கொண்டு நம்மை கொட்டுகிறார். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். සීපන් වගේ අනිත් අයට කමාව දෙන්න පුළුවන්. ඒ යහපත් කල්වරි ප්‍රේමය ඔබ තුල ජනිත කරගන්න වග බලා ගන්න. ஸ்தேவானை போல அந்த நேசிக்க கூடியதான அந்த கல்வாரி அன்பை, அந்த அன்பின் சுபாவத்தை உங்களுக்குள்ளும் கூட கட்டி எழுப்பிக் கொள்ளுங்கள். පළවෙනි සාමුවෙල් 18 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදයේ කියලා බලද්දී முதலாம் சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வரும்போது ඒ ස්ථානයේ තුන්වෙනුව කොහොමද කියන්නේ? மூன்றாவது என்ன சொல்லப்படுகிறது? ඒ ස්ථානයේ තුන්වෙනුව දුන්න ගැන පවසනවා. மூன்றாவதாய் வில்லை குறித்து சொல்லப்படுகிறது. දිව්‍යන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். පාපයට වහල්ව පාපේ රස විඳිනට අපි යක්ෂයා සමගයි කාලයක් givisum කරගෙන හිටියේ. நாங்கள் பாவத்தை செய்ய பாவத்தை சிற்றின்பத்தில் காணப்பட்ட பொழுது பிசாசோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருந்தோம். යක්ෂයා පාපයේ රස විඳින්නයි අපි යක්ෂයා සමග givisum කරගෙන හිටියේ. பாவத்தை அனுபவிக்க ருசி பார்க்க பிசாசோடு கூட உடன்படிக்கை සුදර්ශන செய்தோம். දොර ළඟ හිටපු හිඟා වගේ අපි එදා හිඟා කෑවා. කාගෙන් හිඟා කෑවේ? යක්ෂයාගෙන් තමයි හිඟා කෑවේ. මොනවාද? අපි තෘෂ්ණාවල්, ආශාවල් මේ වගේ පාපේ තමයි අපි හිඟා කාලේ යක්ෂයාගෙන් ඉල්ලන්නේ. பாருங்கள், அந்த அலங்கார வாசல் இருந்த சப்பானியை போல நாங்களும் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தோம். என்னத்துக்காய் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தோம்? பிசாசினிடத்தில் இருந்து நாங்கள் இச்சைகள், பாவ சிற்றின்பங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை அவனிடத்தில் பிச்சையை கேட்டுக் கொண்டிருந்தோம். නමුත් ප්‍රේරිත ගැනීම තුලින් උන්වහන්සේ අපිව නැගිට්ටෙව්වා. ஆனால் அப்போஸ்தல உபதேசத்தை கொண்டு கர்த்தர் எங்களை எழும்பச் செய்தார். දේව සහභාගී උන්වහන්සේගේ සහභාගීත්වයට අපිව රැගෙන ලැබුවා. கர்த்தருடைய ஐக்கியத்துக்குள் தேவன் எங்களை கொண்டு வந்தார். එනම් යොනදන් එදා දාවිද්‍ය බල්ලා ඔබ කරන ඕනෑම දේ ඔබ කියන ඕන දේ කරන්න කිව්වාගේ දේවදරුවනේ අපි යේසුස් වහන්සේට ගිවිසුම් කරන්නට ඕන. ස්වාමීන් වහන්සේ දේව කැමැත්ත සම්පූර්ණයෙන්ම කරන්නට අපි තීරණය කරමින් අපි උන්වහන්සේට ගිවිසුමක් කරන්නට ඕන. பாருங்கள், அன்று யோனத்தான் தாவீதை பார்த்து நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன் என்று சொன்னது போல நாங்கள் தேவனோடு கூட அவர் சொல்வதெல்லாம் செய்ய, அவர் சித்தம் செய்ய அவரோடு கூட ஒரு பொருத்தனை உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். යක්ෂයාගේ කැමැත්ත කරන්න ගිවිසුම් කරපුවා අපි ඒක අපිට නිස්පිස් කරලා අපි ඒක අවශ්‍ය කරලා දේව කැමැත්ත උන්වහන්සේ කැමැත්ත කරන්නට අපි උන්වහන්සේට අලුත් ගිවිසුමක් අපි ගසන්න කරන්නට ඕන. பிசாசோடு அவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் அவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட நாங்கள் தாமே அந்த உடன்படிக்கையை ரத்து செய்து இப்பொழுது தேவனோடு தேவ சித்தம் செய்வோம் என்றதான புதிய உடன்படிக்கையை செய்து கொள்ள வேண்டும். දාවිත් රජතුමාට දේව කැමැත්ත කරන්නට ලොකු ආශාවක් තිබුණු බව 119 වෙනි ගීතාවලියේ 105 වෙනි පදයේ දේවචනය ගෙනලා දක්වනවා. 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தில் தாவீது தானே தேவனுடைய சித்தத்தை செய்ய
செய்ய அதிக ஆர்வமுடையவனாய் இருந்தான் என்று அங்கே வாசிக்கின்றோம். ඔබගේ වචනය මාගේ පාදයන්ට පානකය මාගේ මාවතට එළියක් කියා ඔබ පවසල් ලබනවා. உம்முடைய வார்த்தையின் பாதைக்கு வெளிச்சமும் தீபமுமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ඔබගේ වචන මාගේ පාදයන්ට පහනක්ය මාගේ මාවතට එළියක්ය. ඔබගේ වචනය මාගේ පාදයන්ට පහනක් මාවතට එළියක්. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ඔව් දේව කැමැත්ත කරන්න අපි තීරණය කරලා උන්වහන්සේගේ හඬ අසලා අපි දේව කැමැත්ත කරනකොට අපි ආලෝකයේ තමයි හැසිරෙන්නේ. நாங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய தீர்மானித்து தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை செய்யும் பொழுது அவருடைய வழியில் வெளிச்சத்தில் நடக்கின்றோம். ඔබගේ විවස්ථාවට ප්‍රේම කරන්නන්ට මහත් සමාදානයක් තිබෙන බව ගීතිකාකරු පවසල් ලබනවා. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உம்முடைய பிரமாணங்களை நேசிக்கிறவருக்கு அதிகமான பெரிய சந்தோஷம் உண்டு என்று கூறுகிறார். අනිත් පැත්තෙන් දෙවදරණේ බලන්න 50 වෙනි ගීතාවලිය 8 වෙනි පදේ දාවිදතුමා කියනවා මම වනායි දෙවියන් වහන්සේගේ ගෘහේ සාරවත් ඔලිව ගසක සිටින කැමැතිමි කියලා. සිංහලෙන් කියනවා සාරවත් කියලා, දෙමළෙන් කියනවා කොළ පාට කියලා. நாங்கள் 52ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் கூறுகிறார் உம்முடைய வீட்டில் தானே நான் பச்சையான ஒளிவு மரத்தை போல் நாட்டப்பட விரும்புகிறேன் என்று. சிங்களத்தில் செழிப்பான மரம் என்று சொல்லப்படுகிறது, தமிழில் பச்சையான ஒளிவு மரம் என்று சொல்லப்படுகிறது. කියන්න 50 වෙනි ගීතාවලිය 8 වෙනි පදේ 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். මම මනහයි දෙවියන් වහන්සේගේ සරු ඔළුව ගහක් වැන්නෙමි. දෙවියන් වහන්සේගේ කරුණාව කෙරෙහි සදාකාලයෙන් විශ්වාසය තබමි. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். බලන්න මම වනායි දෙවියන් වහන්සේ ගෘහේ කොළ පාට ඔලිව ගසක සිටින කැමැතිමි කියලා කියනවා. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ඒ කියන්නේ බලන්න දෙවියන් කොළක ඇති සමාදානය. ඒ කියන්නේ බලන්න දාවිත් හොඳ දෙවියන් වහන්සේත් එක්ක සහභාගීත්වයක් ගොඩනගාගෙන තම දෙවිඳුන් සමග සමාදානයෙන් යුක්තව ප්‍රීති උත්තාමයෙන් යුක්තව ජීවත් වෙන්න ආශා වෙලා තිබෙනවා. பச்சை என்று சொல்லும் பொழுது சமாதானத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. தாவீதானவர் அவர் தேவனோடு கூட ஐக்கியத்தை கட்டி எழுப்பி தேவனுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை பெற்று அனுபவித்தவராய் காணப்பட்டார். ඔව් රජෙක්ව සිටියා. නමුත් දේවදරුවනේ ඔව් රජකම කාටද දුන්නේ? ඔව් රජකම දෙවිඳුන්ටයි පූජා කරනු ලැබුවේ. அவன் ராஜாவா இருந்தாலும் கூட தன்னுடைய ராஜரீகத்தை, தன்னுடைய ராஜ்யத்தை தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தான். ඒ නිසා තමයි ඔය 20 වෙනි ගීතාවලියේ පළවෙනි පදේ කියන්නේ ස්වාමින් වහන්සේ මාගේ නිරාය මට ඉංගයක් නොවන්නේ කියලා. ஆகிய 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று கூறுகிறார். කාලයක් ගස් තමන්ට රජෙක්ව පත් කරගන්න ගිය වෙලාවේදී ඔලිව ගස දුන්නු පිළිතුරු කුමක් ලෙස දක්වනු ලබනවාද? ஒரு சமயத்தில் மரங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை நியமித்துக் கொள்ள போனதான சமயத்தில் தானே அங்கே ஒளிவரும் மரம் அங்கே தனக்கு அது கொடுத்ததான பதில் என்ன? විනිශ්චයකාරයා 9 වෙනි පරිච්ඡේදයේ 8 9 වෙනි පදයේ සැරී බලනකොට நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது විනිශ්චයකාරයා 9 වෙනි පරිච්ඡේදයේ 8යි 9යි நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு ஒலிவ மரம் தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னில் உள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. එක් කලක ගස් තමන් කෙරෙහි රජක පත් කර ගන්නට ගොස් නුඹ අප කෙරෙහි රජ වුණ මැනවේ ඔලිව වෘක්ෂයට කීවෝය. නමුත් ඔලිව වෘක්ෂය ඒවාට කතා කොට දෙවියන් වහන්සේද මනුෂ්‍යයන්ද මා කන්නගුණගෙන ගෞරව ලබන්නට හේතු මාගේ සාරකම් අත්හැර ගස් කෙරෙහි එයා මෙහා වෙනෙන්ට යාම මට යුතුයදැයි කීවේ. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ඔලිව ගහ කියනවා මට රජ වෙන්න බෑ. එයි රජෙක් ඉන්නවා. இந்த ஒளிவு மரம் கூறுகிறது என்னால் ராஜாவாயாக முடியாது, ஏன் ஒரு ராஜா இருக்கிறார். මම දෙවියන් වහන්සේත් මනුෂ්‍යයත් ගෞරවයට පත් කරන්නට ඕන. நான் தேவர்களையும் மனுஷரையும் புகழ வைக்க வேண்டும். ඒ කියන්නේ දේවදරුවනේ කිතුනුවා කියලා කියන්නේ දේවදරුවා කියලා කියන්නේ තමන්ට වඩා යේසුස් වහන්සේත් තමන්ට වඩාත් අනිත්‍යයටත් ගරු කරන්න පුළුවන් ඒ අත්දැකීම තුළ දකින්න ලබන්නට ඕන. தேவனுடைய பிள்ளை ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது தன்னை விட மற்றவர்களை புகழ, தன்னை விட தேவனை உயர்த்தி புகழக்கூடிய நபராய் காணப்பட வேண்டும். දාවිත් දෙවියන් වහන්සේ ගෘහේ කොළපාට ඔලිව ගසක සිටින කැමති වුණා. දේවදරුවනේ කවුද අපි වගේ දෙවියන් වහන්සේත් එක්ක සමගියෙන් සමාදානයෙන් උන්වහන්සේ සමග ප්‍රීති උත්තාමයෙන් ජීවත් වෙන්නට ආශා වෙන්නේ, උත්සාහ කරන්නේ? කල්පනා කරලා බලන්න.
பாருங்கள், தாவீதானவர் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல இருக்க விரும்பினார். நம்மில் எத்தனை பேர் சபையில் எல்லோரோடும் சமாதானத்தோடு ஐக்கியமாய் சமாதானமாய் இருக்க முயற்சி செய்கிறோம், விரும்புகிறோம் என்று பாருங்கள். බලන්න දාවිත් නිතරම ගෞරවයෙන් නම්බුව සමිඳුන්ට දෙවිඳුන්ටයි පුද කරන ලැබුවේ. බලන්න ඔබගේ වචනය මාගේ පාදයන්ට පානක් කිය, මාගේ මාවතට එළියක් කිය. எப்பொழுதுமே எல்லா கணத்தையும் மகிமையும் கௌரவத்தையும் தேவனுக்கே செலுத்தி வந்தார் அந்த தாவீது. அவர் என்ன சொல்லுகிறார்? உம்முடைய வசனம் என் பாதைக்கு வெளிச்சமும் தீபமாய் இருக்கிறது අපි என்று. චූටි දෙයක් කරපුවාම අපි ඔක්කොටම කියනවා මේ කොහොමද මගේ වැඩේ ලස්සනයි නේද නේ? දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන්, උන්වහන්සේගේ ඥාණයෙන්, උන්වහන්සේගේ සුවසනයෙන් තමයි අපි කරලා තියෙන්නේ. නමුත් අපි මොනවද කියන්නේ? මගේ වැඩේ ලස්සනයි නේ. பாருங்கள், சில சமயத்தில் நான் எப்படி செய்திருக்கேன் பாருங்கள், அழகா இருக்குதான் என்று நம்மை நாம உயர்த்தி கூறுகிற எத்தனையோ சந்தர்ப்பங்கள் உண்டு. நாங்கள் அதை தேவனுடைய கிருபையினால், அவருடைய ஞானத்தினால் அவரை பிளந்து கொண்டு செய்துவிட்டு இப்பொழுது நாங்கள் செய்ததை போல் நம்மை உயர்த்தி பாருங்கள், நான் எவ்வளவு அழகா செய்து விட்டேன் என்று நம்மை உயர்த்துகிறோம். කවුරු හරි කියනවා ඕනකමටම කියන අයියෝ මේක වැඩක් නැහැ නේ කියලා. තරහ ඕනකට අවසන්නම කියනවා මේක වැඩක් නැහැ නේ කියලා කියනවා. இப்பொழுது இப்படி யாராவது கூறுவார் என்றால் நாங்கள் வேண்டுமென்று அவர்களை குழப்புவதற்கு இது என்ன ஒழுங்கில்லை, இது அவ்வளவு நல்ல இல்லை என்று சொல்லுவோம். අන්නේ වෙලාවට තමයි අර මාව අවශ්‍ය ගන්න එපා කියනවා එළියට එන්නේ. අන්නේ වෙලාවට තමයි அந்த சமயத்தில் தான் என்னை குழப்பிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகள் வெளியே வரும். ඒ කියන්නේ තාම අපි උන්වහන්සේගේ අභිමුඛයේ සහභාගීත්වය තුළ ඉන්නවා කියලා හිතුවට සහභාගීත්වය තුළ නැහැ. එහෙමනම් උන්වහන්සේත් එක්ක සහභාගීත්වය තුළ ඉන්නවා නම් පරණ මිනිසයා ආය අපතුල ඉස්සවන්න බෑ. நாங்கள் தேவனுடைய அந்த ஐக்கியத்துக்குள் இருக்கிறோம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும் நாங்கள் தேவனுடைய ஐக்கியத்துக்குள் கிடையாது. ஏனென்றால் நாங்கள் அப்படி இருப்போம் என்றால் இந்த பழைய சுபாவங்கள், பழைய மனிதன் மறுபடியும் வெளியே வர மாட்டான். යොනතන් ඕනෑම දෙයක් කරන්න දාවිත්ට පොරොන්දුනා වගේ ගැලීම ලැබූ වකවානුවේ යේසුස් වහන්සේගේ ඕනෑම දෙයක් කරන්න අපි සූදානම් සිටියද නැද්ද? කල්පනා කරලා බලන්න. அந்த யோனத்தான் தாவீது சொல்லுகிற எந்த ஒரு காரியத்தையும் செய்ய ஆயத்தமா இருந்தது போல நாங்கள் ரட்சிக்கப்பட்டதான ஆரம்ப சமயத்தில் தேவன் நமக்கு என்ன சொன்னாலும் அதை நாங்கள் செய்ய ஆயத்தமா இருந்தோமா அல்லவா? பாருங்கள், யோசித்து බලන්න ඊයේ අර මේ සහෝදර සාක්ෂියෝ වගේ අසමාලාට දරුවා බිහි කරන්න නැති තමන වෛද්‍යවරු කියනවා එක්ක අම්මා එක්ක දරුවා. එහෙම නැත්නම් දෙදෙනාම විශ්වාස කරන්න බෑ කියලා පවසනවා. நேற்று நாங்கள் கண்ட சாட்சியின் பிரகாரமாய் ஒரு குழந்தை கிடைக்கிறதான பிறக்கிறதான சமயத்தில் சில நேரம் வைத்தியர்கள் கூறுகிறார்கள், ஒருவேளை தாய் இல்லாவிட்டால் குழந்தையை மாத்திரம் காப்பாற்றலாம் என்று அவர்கள் அப்படி சொல்லி கைவிட்டு விடுகிறார்கள். අපි මොනවද කියන්නේ? நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? අපි අර අම්මා වගේම අපි තීරණය කරනවා, ස්වාමිනේ ඔයා මට මේ දරුවා දෙන්න, சௌக்கிய சம்பன்ன தருவதை දෙන්න, මං මේ දරුවා පූජාසනයේ තබනවා. அந்த சமயத்தில் நாங்கள் அது தாயாரை போல ஆண்டவரே சோபலனோடு ஒரு குழந்தையை தாரும், அது நமக்கு நான் படிப்பிடத்தில் வைப்பேன் என்று பொருத்தனை பண்ணுகிறோம். ඊට පස්සේ දරුවා පොඩ්ඩක් උසමහත් වෙලා පොඩ්ඩක් ලස්සනට පොඩ්ඩක් ඇද්දඩි වෙලාවට පස්සේ අර මොනවද කරපු අර ගිවිසුම ඒක අමතක වෙනවා. அந்த குழந்தை வளர்ந்து வந்த பிறகு, ஒரு ஆள் ஆகின பிறகு நாங்கள் அந்த பழைய செய்ததான அந்த பொருத்தனையும் மறந்து விடுகிறோம். ඒ කරපු ගිවිසුමට පිටපසින් ගිහිල්ලා දේව කැමැත්තට විරුද්ධව දෙමව්පියෝ ක්‍රියා කරලා ඒ නිසා දුක් විඳින දරුවෝත් අද සමහර දරුවෝ ඉන්නවා. அவ்வனமாய் அந்த உடன்படிக்கை மறந்து அதற்கு பின்பாய் சென்று நாங்கள் தேவ சித்தத்துக்கு முரணாய் நடக்கிறதனூடாய் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். මම දේව සේවයට යනවා කියලා 88 සාමාන්‍ය පෙළ ලියලා තාත්තට කිව්වා මගේ තීරණය මේකයි කියලා. මම තාත්තට කිව්වා 88ஆம் ஆண்டு என்னுடைய சாதாரண தர பரீட்சை செய்த பிறகு நான் என்னுடைய தாப்பனாரை என்னை சென்று நான் ஊழியத்துக்கு போகிறேன் என்றதான தீர்மானத்தை சொன்னேன். තාත්තයි අම්මයි එක වචනයයි කිව්වේ. என்னுடைய தாப்பனும் தாயும் எனக்கு சொன்னது ஒரே ஒரு පෞල් விடயத்தை, ජීවිතයත් එක්ක ඔයගොල්ලෝ තෝරගත්ත එක හොඳයි. இந்த குடும்ப வாழ்க்கை விட நீங்கள் ஊழியத்து போவது மேலானது. ඔයගොල්ලෝ තුන්දෙනාම උන්වහන්සේගේ සේවයට කැප කරනවා නම් අපි සන්තෝෂයි කිව්වා. நீங்கள் மூவருமாய் තුන්දෙනාම දේව සේවයට ගියත් අපි සන්තෝෂයි කියලා කිව්වා. நீங்கள் மூன்று பேருமே ஊழியத்துக்கு போனாலும் நாங்கள் சந்தோஷப்படுவோம் என்று சொன்னார்கள். හැබැයි දුක සැප නිന്ദා ආපාස මේ ඔක්කොම දරන්න කැමති නම් විතරක් යන්න, ගිහිල්ලා ගෙදර නම් එන්න එපා කිව්වා. நீங்கள் எல்லா கஷ்டங்கள், போராட்டங்கள், நிந்தை, அவமானம் எல்லாவற்றையும் சகிக்க ஆயத்தமாயிருந்தால் மாத்திரம் போங்கள். போன பிறகு விட்டத்துக்கு திரும்பி வந்து விடக்கூடாது. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். අර අපිට මොන හරි දෙයක් ඇහුනම ගිහිල්ලා තව කෙනෙක් අර අවුස්සලක එයාගේ සමාදාන නැති කරන ඒ පිළිකුල් ක්‍රියාව කරන්න එපා. நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை கேள்விப்பட்ட உடனடியாக அதை போய் மற்றவர்களுக்கு பரவி அதை தூத்தி திரிகிறதான அந்த அருவருப்பான விடயத்தை ஒருவரும் செய்ய வேண்டாம். මම එක මාර්ගයක ගමන් කරනකොට තව ඇදිලිවන්තයෙක් ගිහිල්ලා තාත්තාගේ කනට එකේවා කියලා එයාව අවුස්සන්න බැලුවා.
நான் ஒரு வழியில் ஒரு வழியினூடா போய் சென்று கொண்டிருந்த சமயத்தில் ஒருவர் தன்னுடைய தாப்பனாரிடம் சென்று என்னை குறித்து தவறான விஷயங்களை சொல்லி சொல்லி அவரை குழப்பி விட்டார். දේව සේවකයා දේව සේවයට ආවට පස්සේ ආව උන්වහන්සේ එක මාර්ග අරන් යන්නේ එයාව කඩලා බින්දලා එයාට උන්වහන්සේ දරුවන්ව හදන්නට අත්දැකීම් තුලින් ඇද්දරි කරන්නයි එවැනි මාර්ගවල උන්වහන්සේ රැගෙන යන්නේ. ஒருவர் ஊழித்து வந்த பிறகு அந்த நபரை உருவாக்கும்படியாய் தேவன் தம்மை போல் மாற்றும்படியாய் அந்த நபரை பல்வேறு பாதையினூடாய் கத்தர் கொண்டு போய் உருவாக்குவார். ඒ නිසා දේව සේවයට ඇවිල්ලා එක එක්කෙනාට එක එක විදිහට සලකනවා. ඒක නිසා සේවය කරන්න බෑ කියලා දේව සේවය අතහැරලා ඒක ඇවිල්ලා සේවය අතහැරලා යන්න එක කාරණාවක් නෙමෙයි. ஆகிய ஊழித்து வந்த பிறகு பாருங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாய் நடத்துகிறார்கள், பட்சபாதம் பார்க்கிறார்கள், அப்படி இப்படி எல்லாம் செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஊழித்து விட்டு விட்டு போவது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் அல்ல. එයාව කඩලා බින්දලා හදන්න උන්වහන්සේ හදනවා. ඇයිද නම් එයාට උන්වහන්සේද බාර දෙන්න දරුවන්ම බාර අරගෙන ඔසවාගෙන යන්න පුළුවන් වෙන බෙනිස. கத்தர் உடைத்து நொறுக்கி உருவாக்கி எடுக்கின்றார். ஏனென்றால் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதான அந்த பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளை அந்த நபர் சுமந்து செல்லக்கூடியதான நபராய் மாற்றும்படியாக දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන් තාත්තා ඒ වෙලාවේ පුද්ගලයාට හොඳ ලස්සන වචනයක් කියලා තිබුණා. அந்த சமயத்தில் என்னுடைய தாப்பனார் அந்த நபரை நோக்கி ஒரு அழகான வார்த்தை අපි கூறியிருந்தார். යාව පූජාසනේ තබල ඉවරයි. நான் அவரை அந்த பலிபீடத்தில் வைத்து ඒගොල්ලෝ මේ මාර්ගවල යන්න ඕන. அவர்கள் அந்த பாதையினுடைய செல்லதான் வேண்டும். ඔයා කරුණාකරලා වගේ වැඩ බලන් යන්න කියලා. நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு போங்கள். එයා එතන හිටපු නිසා ඒ තාත්තා හිටපු නිසා හොඳයි. නැත්නම් බලන්න ඒ කාලේ යා දරුවනේ තමන්ලාට කලකිරලා පාන ගැලීම නැති කරගන්න පුළුවන්. ඒ නිසා මතක තියාගන්න ඔබ මගේ වදන් ස්තව කෙනෙකුට භයානක හානි සිදු කරන්න පුළුවන්. ඒක භයානකයි. பாருங்கள், அவர் நல்ல தெளிவாக இருந்தபடியினால அவர் அப்படி ஒரு பதிலை கொடுத்து விட்டார். இல்லாவிட்டால் தம்முடைய சொந்த பிள்ளைகள் சம்பந்தமான விஷயமா இருக்கிறபடினால் ஒருவேளை தன்னுடைய ரட்சிப்பை கூட இழந்து போகக்கூடிய ஒரு சூழல் உண்டாகலாம். பாருங்கள், நம்முடைய வார்த்தை கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்கு வேதனை காயத்தை உண்டு பண்ணக்கூடாது. දිව්‍යන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். පළවෙනි සාමුኤල් 18 වෙනි පරිච්ඡේදයේ අපි 4 වෙනි පරිච්ඡේදයට බලනකොට හතරවෙනි කොහොමද අපි දකින්නේ ඉංග පටිය ගැන ඒ ස්ථානය අපි දකිනවා. நாங்கள் முதலாம் சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் திரும்பி வரும்போது நான்காவதாக அந்த இடத்தில் கச்சையை வாசிக்கின்றோம். ඔහුගේ ඉංග පටිය දාවට දුන්නා කියලා කියනකොට සුව කැමැත්ත දේවපාමුල දබලා දේව කැමැත්තට බාර වෙන්න අධ්‍යක්ීමයි අපි ඒ ගෙන හැර දක්වනු ලබන්නේ. யோனத்தான் தன்னுடைய கச்சை கழட்டி அங்கே தாவீது கொடுத்தான் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய சொந்த சித்தத்தை சுய சித்தத்தை கழட்டி அகற்றி வைத்துவிட்டு தேவ சித்தத்தை செய்கிற அனுபவமாக இருக்கிறது. ඒ දෙස අපගේ කැමැත්ත සුව කැමැත්ත දේවපාමුල දබලා දේව කැමැත්ත ගන්න අපි උන්වහන්සේට බාර වෙන්නට ඕන. நாங்கள் நம்முடைய சொந்த சுய சித்தத்தை கழட்டி அகற்றி வைத்துவிட்டு தேவ சித்தத்தை செய்ய நம்மை ஒப்படைக்க வேண்டும். ශුද්ධ යෝහන් 21 වෙනි පරිච්ඡේදයේ පෙරලා 18 වෙනි පදයේ පෙරලා බලන විටදී யோவான் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 21 அதிகாரம் 18 வசனம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நீ இளவயதாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளனாகும் போது உன் கைகளை நீ நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். සැබවන් සැබවන් නුඹට කියමි, නුඹේ යෞවන කාලයේ නුඹේ ඉංගඩිය බැඳගෙන කැමැති තැන්වල ඇවිද්දෙහිය. නමුත් නුඹ මහලු කල නුඹේ අත් දිගු කරන්නෙහිය. වෙන කෙනෙක් නුඹේ ඉංගඩිය බැඳ නුඹ කැමැති තැන නැති තැනකට ගෙන යනවා ඇතැයි කිසේක. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். බලන්න උන්වහන්සේ මොනවාද කියා පේදුරුතුමාට කියන්නේ? இங்கே கர்த்தர் பேதுரு நோக்கி என்ன கூறுகிறார்? සැබෑවක් සැබෑවක් නුඹට කියමි. යෞවන කාලේ නුඹේ ඉඟටිය බැඳගෙන කැමැතෙන් වල ඇවිද්දෙහිය. නමුත් නුඹ මාළු වූ කල අද්දිගු කරන්නේය. වෙන කෙනෙක් නුඹේ ඉඟටිය බැඳ නුඹ කැමැති නැති තැනකට ගෙන යනවා ඇත. மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன், நீ இள வயதில் இருக்கும்போது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உன் இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொரு உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். ඔව් දේව කැමැත්තට අනුකූලව නඩත්තු වෙන ජීවිතය අපගේ සුව කැමැත්තට විරුද්ධව වූ ජීවිතයයි. தேவ වචනයට අනුකූලව ගොඩනගා ගන්න ජීවිතය, ගොඩ නැගෙන ජීවිතය අපගේ සුව කැමැත්තට විරුද්ධ වූ ජීවිතයයි. தேவனுடைய வசனத்தின்படி கட்டியெழுப்படுகிறதான வாழ்க்கையானது நம்முடைய சொந்த சுய சித்தத்துக்கு முரணான வாழ்க்கையா இருக்கிறது. ඔව් මේ අත්දැකීම මොනවද පෙන්වන්න කරලා ලබන්නේ? இந்த அனுபவம் என்னத்தை காட்டுகிறது? අපි සුව කැමැත්ත දේවපාමුල දබලා දේව කැමැත්ත ගන්න බාර වෙන අත්දැකීමයි පෙන්වන්න කරලා ලබන්නේ. நம்முடைய சுய சித்தத்தை தேவனுடைய பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு தேவ சித்தத்தை நாம் செய்ய ஒப்புக் கொடுக்கிறதான சமயம். පස්වෙනි අපි කොහමද දකින්නේ? 5 என்னத்தை காண்கிறோம்? තම ඇඳුම නේ. தன்னுடைய வஸ்திரம் ඇඳුමද දාවිට දුන්නා කියලා කියනවා. தன்னுடைய வஸ்திரத்தை அங்கே தாவீதுக்கு யோனதான் கொடுத்தான். ඔව් දේවදරුවනේ. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, පාපී නැමැති කිලුතු වස්ත්‍රය අපි දේවපාමුල දබලා
අපි උන්වහන්සේවට දබා දෙන ආත්මික වස්තු වලින් අපව අලංකාර කරගත යුතු වකවානුවයි මෙන්න මේ වකවානුව. நம்முடைய அசோசியான அழுக்கான வஸ்திரங்களை கழட்டி தேவனுடைய பாதத்தில் පාපේ නැමැති பாவ வஸ்திரங்களை கழட்டி தேவனுடைய பாதத்தில் வைத்துவிட்டு පාපේ නැමැති කිලුට වස්ත්‍රය ගලවලා ආත්මික වස්ත්‍ර වලින් නැත්නම් ආත්මික අධ්‍යක්ීම් වලින් අපිව ගොඩනගාගත යුතු කාලයයි මෙන්න මේ කාල වකවානුව. நம்முடைய பாவமான அசுசியான வஸ்திரங்களை கழட்டி தேவனுடைய பாதத்தில் வைத்துவிட்டு நாங்கள் தேவனுடைய උන්වහන්සේ අපිට දී තිබෙන ආත්මික වස්තු අපි වලින් අපි ஆவிக்குரிய ගන්නට ඕන. தேவன் கொடுத்திருக்க ஆவிக்குரிய வஸ்திரங்களை நாங்கள் தட்டி எழுப்பிக் கொள்ள வேண்டியதாக නැත්නම් இருக்கிறது. පාපේ කෙනෙක් කිලුට වස්තු අපි ඉවත දමලා උන්වහන්සේගේ දිව්‍ය ස්වභාවයේ දිව්‍ය ගුණාංග අපි පැලඳ ගන්නට ඕන. பாவ சுபாவங்களை கழட்டி அகற்றி வைத்த பிறகு நாங்கள் தெய்வீக சுபாவங்கள் தேவனுடைய சுபாவங்களை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். සකරියා 3 වෙනි පරිච්ඡේදය 3 වෙනි පදේ කියවලා බලන්න. ජෝෂුවා උත්තම පූජකයා කිලුට වස්ත්‍රය අඳන් ඉන්නවා. යක්ෂයා ඔහුට දොස් තබන්න බලාගෙන ඉන්නවා. දූතයා කියනවා වාමමෝගේ වස්ත්‍ර මාරු කරන්න කියලා. සකරියා 3 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදේ. செக்கரியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே யோசுவாகிய பிரதான ஆசாரியனானவன் அழுக்கான வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருந்தான். அவனுடைய வலது பரிசத்தில் அங்கே பிசாசால் நின்று கொண்டிருந்தான். உடனடியாய் அந்த வஸ்திரங்கள் கழட்டப்படும்படி அங்கே கட்டளை கொடுக்கப்படுகிறது. යෝෂුවාට වරද තබන්න යක්ෂයා බලාගෙන ඉන්නවා. දූතයා කියනවා වාමෝගේ වස්ත්‍ර මාරු කරන්න කියලා. அங்கே யோசுவாவை குற்றம் சாட்டும்படி பிசாசானவன் காத்திருந்தான். உடனடியாக தூதன் அந்த வஸ்திரங்களை அகற்றும்படி கட்டளையிடுகிறான். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி பார், நான் உன் வஸ்திரத்தை உன்னிலிருந்து நீக்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். යෝෂුවා වනහයි කෙළුටු වස්ත්‍ර ඇඳගෙන දූතයා ඉදිරියේ සිටියේය. දූතයා තමා ඉදිරියේ සිටිය තැනැත්තන්ට කතා කොට කෙළුටු වස්ත්‍ර ඔහුගෙන් කලවා දමා පල්ලායයි කීය. තවද ඔහුට කතා කොට මෙන්න නුඹේ අපරාධකම නුඹෙන් පහ කෙලෙමි. මංගල්‍ය වස්ත්‍ර නුඹට පළඳවන්නමේ කියා මොහුගේ ඉස සෝබන මකුටයක් තබත්වයි කීය. යෙසායා 64 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදේ. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 64:6. යෙසායා 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களைப் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையைப் போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிருகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. අපේ සියලුම අපවිත්‍ර කෙනෙකුමෙන් වී සිටිමුව. අපේ සියලුම ධර්මිෂ්ඨකම්ද කෙළුටු වස්ත්‍රයක් මෙන්ය. අපේ සියල්ලෝම කොළයක් මෙන් පරවෙමුව. අපේ අයිතුකම්ද සුළඟ මෙන් අප පහ කරගෙන යයි. දිව්‍යන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் බලන්න உண்டாகட்டும். යෙසායා 64 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදේ කොහොමද කියන්නේ? ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? අපේ අයිතිකම්ද සුළඟෙන් අපව පහ කරගෙන යයි. எங்களுடைய அழுக்குகள் எல்லாம் காற்றை போல் எங்களை பறக்கடிக்கிறது. දිව්‍යන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ඔව් දේවදරුවනේ බලන්න පාපේ කියන මේ කිලුටු වස්ත්‍රය අපි ගලවන්නට ඕන ආත්මික වස්ත්‍ර පැළඳ ගන්නට නම් பாவம் என்கிறதான அழுக்கான வஸ்திரங்களை கழட்ட வேண்டும். நாங்கள் தேவனுடைய வஸ்திரங்களை ஆவிக்குரிய வஸ்திரங்களை அணிய வேண்டும் என்றால் දිව්‍යන් වහන්සේට ස්තුති වේවා. කතරගු ස්තෝත්‍රය. බලන්න අපි කිලුට දේව අභිමුඛී අපි පවිත්‍රව දකින්නට ඕන. දේව අභිමුඛී අපි පාපයේ සමග සිටිනකොට බලන්න අපිට වරද තබන්න යක්ෂයා බලාගෙන සිටිනවා. தேவ சமூகத்தில் நாங்கள் சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் அழுக்கான வஸ்திரங்களுடையவை காணப்படும் பொழுது அங்கே பிசாசன் நம்மை குற்றம் சாட்ட வகை பார்த்து கொண்டிருக்கின்றார். යක්ෂයා බලන්න යෝෂුවාට වරද තබන්න බලන් ඉන්නේ වෙයි කිලුට වස්ත්‍රය ඇඳගෙන ඉන්න නිසා. அங்கே யோசுவாவை பிசாசான் குற்றம் சாட்ட காத்திருந்தது ஏனென்றால் அங்கே யோசுவா அழுக்கான வஸ்திரங்களை அணிந்திருந்தபடியினால். දරුවනේ වැඩි හිටියනේ ටීවී ගෙදර නැහැ. ඔයගොල්ලෝ ටීවී ෆෝන් එකෙන් ෆිල්ම් බලනවානේ. ඔයගොල්ලන්ට පොඩි අවවාදයක් දෙන්නම් මේක තරුණ දරුවෙක් කියපු සාක්ෂියක්. பிரியமான வாலிபர்களே பெரியவர்களே, உங்களிடம் டிவி கிடையாது, ஆனால் உங்களுடைய போனில் நீங்கள் எல்லா அழுக்கானவற்றை காண்கிறபடினால் உங்களுக்கு ஒரு சிறிய அறிவுறுத்தலை கொடுக்க விரும்புகிறேன். ටීවී வீட்டில் இல்லை, ටීවී பாக்கெட்ல இருக்கு, பேக்ல இருக்கு. නේද? ටීවී එක ගෙදර නැහැ. සාක්කුවේ තියෙනවා, බෑග් එකේ තියෙනවා, නැත්නම් ගෙදර ඕන්ලාක ඕපන් එකේ තියෙනවා. டிவி இப்பொழுது வீட்டில் இல்லை, இப்போ பாக்கெட்டில் வந்திருக்கிறது. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். එක දරුවෙකුට තරුණ දරුවෙකුට යේසුස් වහන්සේ කිව්වලු, පුතේ ඔයා මිනි මරනවා කිව්වලු. ஒரு வாலிபனை பார்த்து தேவன் இவ்வாறு கூறினாராம், மகனே நீ கொலை செய்கிறாய். මෙයා කාවකත් මරලා නැහැ. இவர் ஒருவரையுமே கொலை செய்ததில்லை. මෙයා යේසුස් වහන්සේට කියනවා, ස්වාමිනේ මං කාවකත් මරුවේ නැහනේ.
அவர் இயேசுவை பார்த்து, இயேசுவே நான் ஒருவருமே கொலை செய்யவில்லையே. යේසුස් වහන්සේ කියන නෑ පුතේ ඔයා මිනිමරනවා. இயேசு கூறினார், இல்லை மகனே நீ கொலைகாரன். ඊට පස්සේ මිනිමරණ එයා බලන ෆිල්ම් ඔක්කොම එකිනෙක එයා ඉදිරියේ උන්වහන්සේ පෙන්වන්න පටන් ගත්තලු. அதை தொடர்ந்து கர்த்தர் அவர் பார்த்ததான கொலை செய்கிறதான அந்த ஒவ்வொரு படங்களை அவர் முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தினார். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ඒ නිසා ඔය WhatsApp ගිහිල්ලා Facebook ගිහිල්ලා TikTok ගිහිල්ලා ඉන්ටර්නෙට් ගිහිල්ලා නේද? යේසුස් වහන්සේ දුක් කරන පරිස්සමෙන් ඉන්න මේ ඔක්කොම උන්වහන්සේගේ ගිනි වැනි දෙන්නද බලාගෙන ඉන්නවා. வாட்ஸ்அப் போய், டிக்டாக் போய், ஃபேஸ்புக் போய், இப்படி எல்லாம் போய் உங்களை நீங்கள் அழுக்குப்படுத்திக் கொள்கிறீர்கள். கவனமாக இருங்கள். அக்கினியான கண்களோடு கூடி தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். නමුත් අද Facebook නැතුව මුකුත් කරන්න බැරි තත්ත්වයට පත් වෙලා තිබෙනවා. නමුත් Facebook එකේ හරි නම දන්න අත උස්සන්න බලන්න පුළුවන්. ஃபேஸ்புக் இல்லாமல் இப்பொழுது ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆனால் ஃபேஸ்புக்கின் சரியான பெயரை தெரிந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் பார்ப்போம். කවුරුද? වෙලා නැහැ. நேரமில்லை. 12 මාට ඉවර කරන්න කිව්වා. 12:30க்கு முடிக்க சொன்னார்கள். කෙටියෙන් කියන්නම්. சுருக்கமாய் சொல்லுறேன். තරුණ ගෑනු දරුවෙක්. ஒரு வாலிப பெண் பிள்ளை අපේ ඇදිලවන්ත අම්මාවගේ දුවෙක් ලංකාවේ නෙමෙයි කැනඩාවේ සිදුවෙච්ච සත්‍ය සිදුවීමක්. கனடாவில் நடந்ததான ஒரு உண்மை சம்பவம். எங்களுடைய விசுவாசி தாயாருடைய ஒரு மகள். පාස්ටර් කියනවා බ්‍රදර්ට කියනවා කියලා ගෑනු ළමෙක් ඉන්නවා කියලා යාඥා කරන්න ඕන. இப்படி පාස්ටර් බ්‍රදර්ට කියනවා පොඩි බ්‍රදර්ට කියනවා ළමෙක් ඉන්නවා ඔයා යට කියලා යාඥා කරන්න ඕන කියලා. பாஸ்டர் அந்த கனிஷ்ட பிரதரை பார்த்து, ஒரு சகோதரி இருக்கிறாரு, அவர் போய் நீங்கள் ஜெபித்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார். මම මොන වගේ කියවට යාඥා කරන්න යනවා දන්නේ නැහැ කියලා බ්‍රදර් සතියක් නිරාර වෙනවලු. සතියක් නිරාර වෙනවලු යාඥා කරනවා. அந்த சகோதரனானவர் எப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நான் ஜெபிக்க போகிறேன் என்று அறியாதபடியினால் ஒரு முழு வாரமும் உபவாசம் இருந்து ஜெபித்தார். සතියක් නිරාර වෙනදලා ගිහිල්ලත් පැය 5මාරක් විතර යාඥා කරලා පස්සේ තමයි අර දරුවගේ ඇතුලේ ඉන්න ආත්මෙ එළියට එන්න පටන් ගත්තේ. ஒரு வாரம் உபவாசம் பண்ணின பிறகு போய் 5 மணித்தியாலம் அந்த பிள்ளையோடு ஜெபித்த பிறகுதான் ஒவ்வொன்றாய் அவக்குள்ள இருந்த ஆவிகள் வெளியே வந்தது. මට හරියට මතක නැහැ. මගේ මතකේ හරිනම් ඒ පළමු අවස්ථාවේ ඒ දරුවා තුළ ඉඳලා ආත්ම 16ක් එළියට ආවා. முதல் தடவை எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. முதல் தடவை அந்த சகோதரி கொண்டு வந்து 16 பேய்கள் வெளியே வந்தது. ඒ ආපු 16න් භයානකම එක්කෙනා නේද? අපේ භාෂාවෙන් කිව්වොත් මොනවද? පොල්ලාද එක්කෙනා තමයි Facebook. அந்த 16 ஆவிகளில் மிக பொல்லாத மோசமான ஆவிதான் ஃபேஸ்புக்கா ඒ இருந்தது. බ්‍රදර් කියනවා ඒ ආත්මයට චැලෙන්ජ් කරා අභියෝග කරා කියලා කියනවා. அந்த பிரதரை பார்த்து அந்த ஆவி சவால் விட்டது என்று அந்த பிரதர் கூறினார். ඒ ආත්මයෙන් බ්‍රදර්ත් ඒ කතා කරන්න පටන් ගත්තා. அந்த ஆவி அந்த பிரதரோட கதைக்க ஆரம்பித்தது. Facebook එකේ ඔරිජිනල් නම Facebook නෙමෙයි. ඒකේ ඔරිජිනල් නම ඩීමන් ෆේස් යක්ෂ මූණ. அந்த ஃபேஸ்புக்கின் ஒரு சரியான ஒரிஜினல் பெயரானது ஃபேஸ்புக் அல்ல, டீமன்ஸ் ஃபேஸ், பிசாசின் முகமா இருந்தது. ඩීමන් ෆේස් කියන එක තමයි ඒකේ හරි නම. டீமன் ஃபேஸ், பிசாசின் முகம் என்பது அதன் එතකොට சரியான பெயர். යක්ෂ මූණ කියලා මේක ආවොත් කිතුණු ලෝකයේ ප්‍රතික්ෂේප කරා. ඒ නිසා මොනවාද කරේ? ඩීමන් ෆේස් Facebook කරා. යක්ෂ මූණ පොතක ලෙස මාරු කරා. பாருங்கள், அது டீமன்ஸ் பிசாசின் முகம் என்று அந்த பெயர் வந்தால் கிறிஸ்தவ உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது, மறுத்துவிடும். ஆகையால் அது ஃபேஸ்புக் ஆகி வந்து விட்டது. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. அதற்கு ஸ்தோத்திரம். මේ Facebook කියන්නේ එක ආත්මයක්. இது ஃபேஸ்புக் என்றால் அது ஒரு ஆவி. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. அதற்கு ஸ்தோத்திரம். අපි අන්තිම කාලයටයි පාතබා තිබෙන්නේ. கடைசி காலத்தில் அடி எடுத்து ඒ வைத்திருக்கிறோம். නිසා දේව දරුවනේ දේව මාලිගාවට ඇතුල් වෙන්න බැරුව ආත්මිකව කොරව සිටිය අපව පෙරදි ගැනීම කරුණකටගෙන උන්වහන්සේ අපව නැකිටවලා අපිට කිව්වා නැකිට ඇවිදින්න කියලා. උන්වහන්සේ අපව දේව මාලිගාවට රැගෙන ආවා. උන්වහන්සේගේ සහභාගීත්වය අපිව රැගෙන එනු ලැබුවා. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய சப்பானிகளாய் இருந்து எழுந்து நடக்க முடியாத இருந்த எங்களை அவர் எழுந்திருக்க செய்து அவர் தேவ ஆலயத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அங்கே அப்போஸ்தல ஐக்கியத்தை தந்திருக்கிறார். යක්ෂයාට ආදරය කරමින් යක්ෂයාගේ පාපයේ රස විඳිමින් විනාශය කරා ගමන් කරපු අපිව යේසුනේ මං ඔබට ආදරය කියලා කියන්නට, යේසුනේ ඔබ කියන ඕනෑම දෙයක් මං කරන්නම් කියලා කියන්නට එතෙන්ට අපිව රැගෙන එන්නටයි පෙරදි ගැනීම කරුණකටගෙන ඔබවයි මාවයි මේ ආත්මික පවුලට උන්වහන්සේ රැගෙන එනු ලැබුවේ. பிசாசை நேசித்து பிசாசை பின்தொடர்ந்து அழிவை நோக்கி போய் கொண்டிருந்த எங்களை இயேசுவே உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாய் எங்களை விடுதலையாக்கி வெளியே தம்முடைய உபதேசத்தை கொண்டு எங்களை அந்த ஐக்கியத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார். ජොනතන් ඩාවිඩ්ගේ ප්‍රේම සම්බන්ධය කාටවත් කඩන්න බැරි වුණා. නමුත් කිතුණුනේ දේවදරුවනේ මම යේසුස් වහන්සේ අතර ගැලීම ලැබුව වකවානුව ගොඩනගාගත්ත ඒ ප්‍රේම සම්බන්ධයද පළුදු වෙලා නේද? කැඩී බිඳී ගොස් නේද? කල්පනා කරලා බලන්න. அந்த யோனத்தான் தாவீதுக்கு இடையில இருந்ததான அந்த அன்பு, அந்த சிநேகிதம், அதை ஒருவரால் உடைக்க முடியாது, அசைக்க முடியாதா இருந்தது. ஆனால் இயேசுவுக்கும் நமக்கு இடையில இருக்கிறதான அன்பு இப்பொழுது பழுதடைந்து போய் இருக்கிறது அல்லவா? බලන්න අද ප්‍රේම සම්බන්ධකම් ගොඩනගාගත්ත දරුවෝ ඔවුන්ගේ යාළුවෝම මැදට පැනලා බොරු කේලම් කියලා ඒවා කඩලා දාන්නේ නැද්ද? නමුත් කිසිදා කිසි විටකත්
කඩලා විසඳන්න බැරි වෙච්ච ආදරයක් තමයි මේ යොනතන් දාවිත්ගේ ආදර කතාව. பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய காதல் உறவுகளை பார்க்கும் பொழுது அந்த உறவுக்கிடையே நண்பர்கள் வந்து அதை உடைத்து சின்ன பின்னமாக்கி விடுகிறார்கள். ஆனால் யோனத்தான் தாவீதுக்கு இடையில் இருந்த சிநேகிதமானது ஒருவராலும் உடைக்க முடியாத உறுதியான அசைக்கப்படாத ஒரு உறவாக இருந்தது. එහෙනම් අපි උන්වහන්සේට පවණක් ආදරය කරන්න තීරණය කරනවා නම් අපේ කැමැත්ත, අපේ බලය, අපේ කටේ බලය, අපේ බලය අපි දේව පාමුල ලබලා දේව බලය පැනලා ගමු. එතකොට අපිට යක්ෂයත් පාතාලයත් අපේ ලෝකයත් පරාජයටපත් කළා විජයග්‍රාහීව මේ ගමන ඉදිරියට ගමන් කරන්නට පුළුවන්. நாங்கள் தேவனோடு இருக்க உறவில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாயின் வல்லமை, அதிகாரம், அது எல்லாவற்றையும் நாங்கள் கர்த்தரை ஒப்புக் கொடுத்து தேவ வல்லமையால் நிரப்பப்படுவோம். அந்த சமயத்தில் தானே பிசாசு அவருடைய சகல சவால்களை ஜெயித்து மேற்கொண்டு முன்னேறி செல்லக்கூடியவர்களாக இருப்போம். පඩුව දාවිට දුන්නා වගේ තුවාල කරන්න අත්දැකීම දේව පාමුල ලබලා ස්ටේපන්ලා වගේ පවුලුතුමාලා වගේ අනිත් අයට දීරිය සවිය සුවරගෙන ලෙස අපි දේව වචනේ ආලෝකද නිර්මාණය වෙන්නට වග බලා ගනිමුද? நாங்கள் அந்த யோனத்தான் பட்டயத்தை தாவீது கொடுத்தது போல நாம் மற்றவர்களை காயப்படுத்துகிறதான அந்த அனுபவத்தை கர்த்தருடைய பாதத்தில் வைத்துவிட்டு மற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தை, சுகத்தை, புதிய பலனை கொடுக்கிறதான அந்த பவுல், அந்த ஸ்தேவானை போன்றவர்களாய் நாங்கள் மாறுவோமாக. යොනතන් තම දුන්න දාවිට දුන්නා වගේ දේවදරුවනේ යක්ෂයත් එක්ක කරපු ගිවිසුම් අපි කඩා කප්පල් කරලා ඒව අතහැරලා දාලා දේව කැමැත්ත පමණක් කරන්නට, යේසුස් වහන්සේට පමණක් ආදරය කරන්නට උන්වහන්සේත් එක්ක අපි මේ මිහිරි මොහොතේ අලුත් ගිවිසුමක් ගාමුද? யோனத்தான் தாவீதுக்கு தன்னுடைய வில்லை கொடுத்தது போல பிசாசோடு செய்து கொண்டதால் உடன்படிக்கை நாங்கள் உடைத்து நாங்கள் தேவ சித்தத்தை செய்ய நாம் நம்மை அவருக்கு அர்ப்பணித்து ஒரு புதிய உடன்படிக்கை அவரோடு கூட செய்து கொள்வோமாக. යොනතන් දාවිත් එංගපටිය දුන්නා වගේ අපේ සුව කැමැත්ත දේව පාමුල ලබලා 100% දේව කැමැත්ත කරන්නට අපි උන්වහන්සේගේ ආශ්‍රයයට බාර වෙමුද? தாவீது தன்னுடைய கட்சியை, யோனத்தான் தன்னுடைய கட்சியை தாவீது கொடுத்தது போல நாங்கள் நம்முடைய சுய சித்தத்தை நாங்கள் கழட்டி நாங்கள் இறக்கி அதன் பாதத்தில் வைத்துவிட்டு தேவ சித்தத்தை செய்ய நாம் நம்மை ஒப்படைப்போமாக. යොනතන් තමාගේ වස්ත්‍ර ඇඳුම දාවිට දුන්නා වගේ පාපේ නැමැති කිලුටු වස්ත්‍ර දේව පාමුල තබලා උන්වහන්සේ ඔබුනෙන් මවුලින් තබා තිබෙන ආත්මික වස්ත්‍ර පැනලා ගන්න වග බලා ගැනීමද? யோனத்தான் தன்னுடைய வஸ்திரத்தை தாவீது கொடுத்தது போல நம்முடைய பாவத்தின் அழுக்கான வஸ்திரத்தை இறக்கி வைத்துவிட்டு நாங்கள் தெய்வீக சுபாவத்தில், ஆவிக்குரிய சுபாவத்தில் நாங்கள் கட்டியெழுப்படுவோமாக. වෙලාව නැති නිසා ඉක්මනට මං කියන්නම් ඔයගොල්ලෝ ලියා ගන්න බයිබල් පද කියවන්න වෙලාවක් නැහැ. நான் நேரம் இல்லாதபடி நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், சீக்கிரமா இதை எழுதி கொள்ளுங்கள். ඔව් උන්වහන්සේ අපිට වස්ත්‍ර හතක් දී තිබෙනවා. අපි ඒ වස්ත්‍ර හතම පැනලා ගන්නට ඕන. கர்த்தர் நமக்கு 7 விதமான வஸ்திரங்களை கொடுத்திருக்கிற அந்த 7 வஸ்திரங்களை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். යෙසායා 61 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදේ වස්ත්‍ර දෙකක් ගැන කියනවා. අපි පාපයෙන් මුදවන ලබනකොට ගැලවීමේ වස්ත්‍රයෙන් උන්වහන්සේ අපිව සරසනවා. වතුර බාප්තිස්මය ලබනකොට ධර්මිෂ්ඨකමේ වස්ත්‍රයෙන් උන්වහන්සේ අපිව සරසනවා. இங்கே 61ஆம் சங்கீதம், ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்தில் தானே 2 விதமான வஸ்திரங்கள் கொடுக்கப்படுகிறது. நாங்கள் ரட்சிக்கப்படுகிறதான சமயத்தில் தானே நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் நாங்கள் தண்ணி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது நீதியின் சால்வை நமக்கு கொடுக்கப்படுகிறது. යෙසායා 61 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි වචනය බලනකොට ප්‍රශංසාවේ වස්ත්‍රය ගැන සඳහන් තිබෙනවා. අපි ශුද්ධාත්ම බෞතිස්මය ලබනකොට උන්වහන්සේ ප්‍රශංසාවේ වස්ත්‍රයෙන් අපිව සලසනවා. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது துதியின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. நாங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட சமயத்தில் தானே இந்த வஸ்திரம் நமக்கு உண்டாகிறதா இருக்கிறது. යෙසායා 50 වෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි පදයේ කියනකොට අලංකාරයේ වස්ත්‍රය ගැන සඳහන් තිබෙනවා. ආත්මයන් වහන්සේගේ දීමන වලින් අපිව ගොඩනගා ගන්නකොට අලංකාරයේ වස්ත්‍රයෙන් උන්වහන්සේ අපිව සලසනු ලබනවා. ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது அலங்கார வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. ආත්මයන් වහන්සේගේ දීමන වලින් අපිව සරස ගන්නකොට අලංකාරයේ වස්ත්‍රයෙන් උන්වහන්සේ අපිව ஆவியின் සරසනවා. வரங்களால் நாங்கள் தரிப்பிக்கப்படுகிறதான சமயத்தில் தான் இந்த அலங்கார வஸ்திரம் நமக்கு கிடைக்கப்படுகிறது. ගීත 45 වෙනි ගීතාවලියේ 13 වෙනි පදේ රණින් විසුදු කරන ලද වස්ත්‍රය ගැන සඳහන් වෙලා තිබෙනවා. 45ஆம் சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது 13 வசனம் 13ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கேதானே சித்திர அலங்காரம் உள்ள வஸ்திரத்தை குறித்து வாசிக்கிறோம். ඇතිල්ලේ ජීවිතය කරුණු කොටගෙන අපි ඒ වස්ත්‍රය දිනා ගන්නු ලබනවා. நாங்கள் விசுவாச ஜீவியத்தை கொண்டு நாங்கள் அந்த வஸ்திரத்தை பெற்றுக் கொள்கிறோம். ඒ ගීතාවලියේම 14 වෙනි පදේ මල්කම් කලාව සලුව ගැන සඳහන් වෙලා තිබෙනවා. நாங்கள் அதே அதிகாரத்தில் சித்திரத்தையல் ஆடையை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். அதே அதிகாரம் 44ஆம் வசனம் 44ஆம் வசனத்தில் சித்திரத்தையல் ஆடையை குறித்து வாசிக்கிறோம். දුක් විඳීම ඒසාසු දෙසා සතුටින් අපි දුක් විඳිනකොට ඒ මල්කම් කලාව සලුවෙන් උන්වහන්සේ අපිව සරසනවා. நாங்கள் கிறிஸ்துவுக்காய் பாடுபடுறதான சமயத்தில் தானே அந்த சித்திரத்தையல் ஆடையை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். එළදෙන උදානමේ 8
සීන් වස්ත්‍රය ගැන සඳහන් වෙලා තිබෙනවා. நாங்கள் வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 19 அதிகாரம் 8 வசனம். 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே மெல்லிய வஸ்திரத்தை நாங்கள் குறித்து வாசிக்கின்றோம். ඔව් අපි උන්වහන්සේගේ හඬ කීකරුවල ධර්මිෂ්ඨ ක්‍රියා කරනකොට උන්වහන්සේ සීන් වස්ත්‍රයෙන් අපව සරසනු ලබනවා. நாங்கள் தேவனுடைய நீதியின் கிரியைகளை நடப்பிக்கிறதான சமயத்திலானே நமக்கு அந்த நீதி மெல்லிய வஸ்திரம் கிடைக்கிறது. අපි අතරින් එක වස්ත්‍රයයි උන්වහන්සේ අපිව වස්ත්‍ර හතකින් සාපු උන්වහන්සේ අපිව සරසනු ලබනවා. நாங்கள் விட்டுவிடுவதோ ஒரு வஸ்திரத்தை ஆனால் கர்த்தர் 7 விதமான வஸ்திரங்களால் எங்களை தரிப்பிக்கின்றார். පාපය කියන කිරුඩ කියන වස්ත්‍ර අපි අතරින්නවා දේව පාමුල තබනකොට බලන්න වස්ත්‍ර හතකින් උන්වහන්සේ අපිව අලංකාර කරනවා. பாருங்கள் பாவம் என்கிறதான ஒரே அழுக்கான வஸ்திரத்தை நாங்கள் கழட்டி அகற்றுகின்றோம். கர்த்தர் 7 விதமான தெய்வீக வஸ்திரங்களை நமக்கு பெற்று தருகிறார். එහෙනම් උන්වහන්සේගේ වචනේ ආලෝකයට අපිව බාරයමුද? උන්වහන්සේ අප කළු ජීවිතයක් කළ අලුත් ජීවිතයක් අරමන තීරණය කරමුද? ஆகிய தேவனுடைய வசனத்துக்கு நாங்கள் நம்மை ஒப்படைப்போமாக. கர்த்தருக்குள் நாங்கள் ஒரு புதிய ஜீவனை ஜீவிக்க ஆரம்பிப்போமாக. එහෙනම් උන්වහන්සේ දී තිබෙන පේරිත ඉගෙනීමත් පේරිතයොත් දේවදරුවනේ සුළු කරන්න එපා. පේරිතයන්ගේ පාමු නිදලා ඒ පේරිත ඉගෙනීමට ඉගෙන ගන්න, ආශාවන්න, ඒ ජීවිතය කරගන්න උනන්දු වන්න. கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தான அப்போஸ்தலர்களையும் அப்போஸ்தல உபதேசத்தை அற்பமாய் எண்ண வேண்டாம். அப்போஸ்தல பாதத்தில் அமர்ந்து அப்போஸ்தல உபதேசத்தை கற்றுக்கொண்டு அதற்குபடி ஜீவங்களை கட்டியிருப்ப வகை பார்த்துக் கொள்ளுங்கள். පේරිත ඉගෙනීම කන්නු කොටගෙන ආත්මිකව ගොඩව සිටිය බව උන්වහන්සේ නැගිටවලා දේවමාලට ගෙනාවේ සකල වරගෙන යන්නටයි සමිදානෝ ඔබාමාට ඒ මහිමාන්විත භාග්‍ය උදා කර දෙනසේක්වා. அந்த ஆவிக்குரிய சப்பானிகளை காணப்பட்டதான நம்மை உபதேசத்தை கொண்டு கர்த்தர் விடுதலையை ஆக்கி எங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். எங்களை அந்த பரலோகத்துக்கு கொண்டு போறதான அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு தரும்படியாக උන්වහන්සේ භාග්‍ය ඔබටයි මටයි උන්වහන්සේ දෙනසේක්වා. அந்த கிருபை உமக்கும் எங்களுக்கும் கர்த்தர் அருளுவாராக. හලෙලූයා හලෙලූයා.